எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் வந்து நம்ம தொடக்க கால நம்ம வீடியோஸ்க்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்ருக்கோம். பிடிஎஃப்ஸ் நிறையா கேட்குறீங்க. அதே மாதிரி நோட்ஸ் வந்து எடுக்க முடியலை மானிட்டரி பாலிசியில் அப்படின்னு சொன்னீங்க. இதுக்கு வந்து நம்ம முடிஞ்சளவு கொடுக்க அடுத்தடுத்த வீடியோவில் ட்ரை பண்ணுறோம். அதே மாதிரி ரன்னிங் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த மானிட்டரி பாலிசி சரி, ஃபிஸ்கல் பாலிசி சரி, கான்செப்ட் அப்படின்றனால நீங்கள் ரன்னிங் நோட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கும் அடுத்தடுத்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய பேர் ஃபிஸ்கல் பாலிசி கேட்டுறதுனால இப்போ ஃபிஸ்கல் பாலிசி பார்க்க போகிறோம். ஸோ ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்றது, ஃபிஸ்கல் அப்படின்னா கிரேக்க வார்த்தை. அதுக்கு மீனிங் வந்து கூடை இல்லாட்டி பொதுவான பையன்னு சொல்லுவோம். இது வந்து மத்திய அரசு வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு டூல். பணவீக்கத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணக்கூடியதான் வந்து ஃபிஸ்கல் பாலிசி. ஸோ இதில் என்ன செய்வாங்கன்னா, இந்த ஃபிஸ்கல் பாலிசியில் பொருளாதார நோக்கங்கள் அடையிறதுக்காக அந்த நிதி சார்ந்த நடவடிக்கைகளை மத்திய அரசு நிர்வாகம் பண்ணுறதா வந்து ஃபிஸ்கல் பாலிசியில் வருது. எப்போல்லாம் வந்து பொருளாதாரத்தில் மந்தநிலை ஏற்படுது, வேலையின்மை அதிகரிக்குதோ அப்போல்லாம் அந்த ஃபிஸ்கல் பாலிசி டூலை யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம மானிட்டரி பாலிசியில் நிறைய டூல்ஸ் பார்த்தோம். சிஆர்ஆர், எஸ்எல்ஆர், அதை இன்க்ரீஸ் பண்ணணுமா, பேங்க் ரேட்டை டிக்ரீஸ் பண்ணணுமா, ஓஎம்ஓ இன்க்ரீஸ் பண்ணணுமான்ட்டு நிறைய ரூல்ஸ் பார்த்தோம். ஓஎம்ஓவில் பத்திரத்தை விற்கணுமா வாங்கணுமா நிறையா பார்த்தோம். ஸோ இதில் வந்து ரெண்டு விஷயம்தான். அரசாங்கத்தோட செலவுகளையும் வரி, இந்த ரெண்டு விஷயத்தை தான் மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது விரிவாக்க நிதி கொள்கை. விரிவாக்க நிதி கொள்கைனா எக்ஸ்பான்ஷனரி ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்பான்ஷனரினாலே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, மணி சப்ளைவை இன்க்ரீஸ் பண்ணுறது, அதான் எக்ஸ்பான்ஷனரி. மணி சப்ளைவை ஏன் இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஜிடிபியில் க்ரோத் கிடைக்கிறதுக்காக நம்ம மணி சப்ளைவை இன்க்ரீஸ் பண்ணுவோம். அந்த இடத்துல வந்து பண வாட்டமாக இருந்துகிட்ருக்கோம். அதனால் வந்து பணப்புழக்கத்தை அதிகப்படுத்துறதுக்காக, பணப்புழக்கத்தை அதிகப்படுத்தி ஜிடிபி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த அரசாங்கத்தோட செலவுகளையும் வரியையும் கவர்மெண்ட் என்ன செய்யணும், அதுதான் விரிவாக்க நிதி கொள்கையில் பார்க்க போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு வீட்டுக்கு வந்து 10,000 ரூபாய் தான் வந்து வருமானம் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா, இப்போ வந்து அரசாங்கத்தோட செலவுகளை அதிகப்படுத்துறது மூலியமாக மணி சப்ளைவை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம தமிழக அரசால் தொடங்கப்பட்ட 2 ஸ்கீம் எடுத்துக்கலாம். ஒன்று புதுமை பெண் திட்டம், இன்னொன்று மகளிர் உரிமை தொகை திட்டம். ஸோ இந்த ரெண்டுலேயுமே பார்த்தோம் அப்படின்னா 1000 ரூபா கொடுத்துட்ருக்காங்க. இப்போ இந்த 1000 ரூபா வரதுக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்கான வருமானம் வெறும் 10,000 ரூபா தான் இருந்திருக்கு. இப்போ இந்த 10,000 வச்சு தான் அவங்க செலவு பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அவங்க வீட்டுக்கு அவங்க பொண்ணும் வாங்குறாங்க, அவங்க அம்மா வாங்குறாங்க, ஒரு 2000 ரூபா வந்து புதுசாக உள்ளே வருது. இப்போ அவங்க வீட்டுக்கான மந்த்லி இன்கம் வந்து 12,000, 12,000 ரூபாயாக இருக்குது. இப்போ அவங்க எப்பயுமே செலவு பண்ணக்கூடிய 10,000 விட எக்ஸ்ட்ரா வந்து 2000 ரூபா உள்ளே வருது. இப்போ 12,000 ரூபா செலவு பண்ணுறாங்க. இப்போ ஆல்ரெடி மணி சப்ளை இது மூலியமாக இப்போ நம்ம ஒரு வீடுன்னு பார்க்குறப்போ 2000 ரூபா, அந்த மாதிரி எல்லா வீடுன்னு பார்க்குறப்போ பொருளாதாரத்தில் மணி சப்ளை வந்து அதிகமாகும். மணி சப்ளை அதிகமாகிடுச்சுன்னா அவங்க பொருளை வாங்க ஆரம்பிச்சிருவாங்க, ஜிடிபியில் க்ரோத் இருக்கும். இது வந்து அரசாங்கத்தோட செலவுகளை அதிகப்படுத்துறது மூலியமாக. வரியை குறைக்கிறது மூலியமாக எப்படி வந்து அவங்க மணி சப்ளை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ அதே தான். இப்போ 10,000 ரூபா இருக்குன்னா, இப்போ இவங்க வந்து 1000 ரூபா வரி கட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ இவங்க 9,000 ரூபா வச்சு இவங்க செலவு பண்ணுவாங்க. இப்போது வரியை வந்து இன்னும் குறைக்கிறாங்க. வரியை குறைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ 1000 ரூபா கட்டக்கூடிய இடத்துல அவங்க 300 ரூபா கட்டினா போதும் அப்படின்னா அவங்க 9,700 ரூபாய் செலவு பண்ணுவாங்க. இப்போ இந்த இடத்துல 9,000 ரூபா செலவு பண்ண இடத்துல எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 700 ரூபா அவங்களால சேர்த்து செலவு பண்ண முடியுது. அப்போ இந்த இடத்துல பொருளாதாரத்தில் வந்து மணி சப்ளை வந்து இன்க்ரீஸ் ஆகுது. மணி சப்ளை இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஜிடிபியில் க்ரோத் இருக்கும். இது வந்து விரிவாக்கம். மணி சப்ளைவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், கொஸ்டின் நம்மளுக்கு எப்படி கேட்பாங்கன்னா, நிதி கொள்கையை பயன்படுத்தி புழக்கத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்னா அரசாங்கத்தோட செலவை உயர்த்தணுமா இல்லை குறைக்கணுமான்னு கேட்பாங்க. வரியை வந்து குறைக்கணுமா இல்லை கூட்டணுமான்னு கேட்பாங்க. இந்த கான்செப்டை உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா இதை நீங்கள் எடுத்துடலாம். இப்போ சுருக்கப்பட்ட நிதி கொள்கை. சுருக்கப்பட்ட நிதி கொள்கை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மணி சப்ளைவை குறைக்கணும். ஏன்னா மக்கள்கிட்ட பணப்புழக்கம் அதிகமாக இருக்குது. அந்த பணப்புழக்கத்தை குறைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம பண வீக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிடலாம், இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு அரசாங்கத்தோட செலவை கூட்டணுமா குறைக்கணுமா, வரியை கூட்டணுமா குறைக்கணுமான்னு பார்த்தோம்னா இந்த டாபிக் முடிஞ்சிடும், இந்த ஏரியா வந்து முடிஞ்சிருது. இப்போ அரசாங்க செலவு இதே எடுத்துக்கலாம். அதே 10,000 ரூபா இது பண்ணுறாங்க. இப்போது அரசாங்கத்தோட செலவை குறைக்கிறது மூலிமா இப்போ அவங்ககிட்ட இந்த 1000 ரூபா கொடுக்கறதுனால இப்போ 12,000 ரூபா அவங்ககிட்ட இருக்குது. இப்போ டக்குன்னு கவர்மெண்ட் வந்து இந்த பணம் 1000 ரூபா இனிமேல் இல்லை அப்படின்னு நிப்பாட்டிட்டாங்க, புதுமை பெண் திட்டத்தில் நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னா இவங்க 12,000 ரூபாயிலேருந்து எவ்வளோ வரும், 1000 ரூபா குறைஞ்சது இப்போ 11,000 ரூபா தான். இப்போ எப்பயுமே அவங்க 12,000 ரூபா செலவு பண்ணிட்டு இருந்த இடத்துல 1000 ரூபா குறைஞ்சி 11,000 தான் செலவு பண்ணுறாங்க. அப்போ வாங்கக்கூடிய பொருளோட எண்ணிக்கையை அவங்களுக்கு குறைஞ்சிரும். ஸோ இது மூலியமாக வந்து அவங்களால வந்து மணி சப்ளைவை கண்ட்ரோல் பண்ண முடியுது. வரியை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம இதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். முன்னாடி வந்து 1000 ரூபா வரி கட்டிட்டு இருந்தாங்க, இப்போ 300 ரூபாயாக குறைக்கிறாங்க. இப்போ அதே 1000 ரூபாயை 3000 ரூபாயாக கவர்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணிடுச்சு. 10,000 ரூபாய்க்கு வந்து 3000 ரூபா அவங்களுக்கு வந்து டேக்ஸ் கட்டணும்னு சொல்லிடுச்சுன்னா அவங்க இப்போ எவ்வளோ தான் செலவு பண்ண முடியும்னா 7,000 ரூபா தான் செலவு பண்ண முடியும். அப்போ முன்னாடி வந்து வரியை குறைச்சதுனால அவங்க 9,700 ரூபா செலவு பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ டக்குன்னு வந்து வரியை கூட்டிட்டாங்கன்னா அவங்க செலவு பண்ணக்கூடிய பணம் வந்து குறையுது. ஏன்னா இந்த 3000 ரூபா கவர்மெண்ட் கட்டி ஆகும். இது மூலியமாக அவங்களுக்கு என்ன நினைக்குன்னா மணி சப்ளை வந்து கண்ட்ரோல் ஆகுது. மணி சப்ளைவை கண்ட்ரோல் பண்ணோம்னா இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணலாம். இதுதான் வந்து விரிவாக்க நிதி கொள்கை, சுருக்கப்பட்ட நிதி கொள்கை. ஓகே, நம்ம அந்த ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்னாலே என்ன பார்த்தோம், அரசாங்கத்தோட செலவுன்னு பார்த்தோம், வரி, இது ரெண்டை வச்சு தான் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். இது மெயினாக அதை நம்ம எதில் ஃபோக்கஸ் பண்ணுறோம்னா பட்ஜெட்டில் தான்.
வரவு செலவு திட்டத்தில் தான் இதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். இப்போ வரவு செலவு திட்டம் உள்ளடக்கம்னு பார்த்தோம்னா எவ்வளோ வருமானம் வருது, அதை எப்படி செலவு பண்ணலாம், அதுக்காக தான் மெயினாக பட்ஜெட்டே. இப்போது எந்தளவு எஸ்டிமேட் பண்ணுது, எந்தளவு கண்ட்ரிக்கு வந்து இன்கமாக வருது, அதை எந்தளவில் நம்ம செலவு பண்ணலாம் அப்படின்றதான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறதா நம்ம பட்ஜெட்டில் பண்ணுறதே. ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த வரவு செலவு திட்டம் உள்ளடக்கத்தில் 2 இருக்குது. வரக்கூடிய வரவுகள் ஒன்று, அதே மாதிரி செலவுகள் ஒன்று. எந்தளவு செலவுகள் இருக்குது அப்படின்றது. இந்த வரவை நம்ம 2ஆக பிரிக்கிறோம். நம்ம இந்த இடத்துல வந்து வரவு செலவுன்னு பார்க்காம இதுதான் ஃபோக்கஸ் பண்ணணும். ரெவன்யூ ரிசிப்ட்டு, கேபிட்டல் ரிசிப்ட்டு, ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அதாவது வருவாய் வரவு, மூலதன வரவு, வருவாய் செலவு, மூலதன செலவு. வரக்கூடிய வரவை நம்ம 2 கேட்டகிரியாக பிரிக்கிறோம். வருவாய் வரவு, மூலதன வரவு. நம்ம செய்யக்கூடிய செலவுகளை 2ஆக பிரிக்கிறோம். வருவாய் செலவு, மூலதன செலவு. ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு இது 2க்கான டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கலாம். இப்போ ஒரு பொருள் டு கிரியேட் அ அசட் ஆர் லயபிலிட்டின்னு சொல்லுவோம். சொத்து, பொறுப்பு. அசட் அப்படின்னா சொத்து, லயபிலிட்டின்னா பொறுப்பு. இப்போது அரசாங்கத்தால் வந்து ஒரு சொத்தையோ இல்லை ஒரு பொறுப்பையோ ஒன்று உருவாக்குது, இல்லை ஒரு சொத்து வந்து அரசாங்கத்தை விட்டு போகுது, இல்லை பொறுப்பு வந்து அரசாங்கத்தை விட்டு போகுது அப்படின்னா அதை நம்ம எது கீழே வருவோம்னா கேபிட்டல் கீழே கொண்டு வருவோம், மூலதனத்து கீழே கொண்டு வருவோம். மூலதனம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டால் உங்களுக்கு இது புரிஞ்சிடும். இப்போ மூலதனம் அப்படின்றது என்னென்னா அரசாங்கம் வந்து ஒரு சொத்தையோ ஒரு பொறுப்பையோ உருவாக்குது, இல்லை ஒரு சொத்தோ இல்லை ஒரு பொறுப்போ அரசாங்கத்தை விட்டு போகுது அப்படின்னா அதுதான் வந்து மூலதன வரவு. இந்த இடத்துல பணமாக உள்ளே வந்துச்சு அப்படின்னா அது மூலதன வரவுன்னு சொல்லுவோம். பணம் வெளியில் போச்சு அப்படின்னா அது மூலதன செலவுன்னு சொல்லுவோம். இதுதான் இதுக்கான டிஃப்ரென்ஸ். இன்னும் நம்மளுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறோம் அப்படின்னா டே டு டே பேஸில் வந்து அரசாங்கம் பண்ணக்கூடிய செலவு கண்டிப்பாக மந்த்லி பண்ணணும், டெய்லி பண்ணணுன்ற செலவு எல்லாமே வருவாய் வரவு, வருவாய் செலவில் வந்துடும். டே டு டே அவங்க பண்ணிகிட்டே இருக்கிறது. ஒன்ஸ் அப்படின்றது வந்து எதில் வரும்னா கேபிட்டலில் வந்துடும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு டிவி வாங்குகிறோம், இல்லை ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குகிறோம், நம்ம பைக் வாங்குகிறோம், ஃபோன் வாங்குகிறோம், இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா கேபிட்டல் இன்கம், நம்மளுக்கான சொத்து. ஏன்னா ஃபோனுன்றது ஒரு சொத்து, டிவின்றது ஒரு சொத்து, பைக்குன்றது சொத்து. இதெல்லாம் நம்ம வந்து ஒரு தடவை தான் வாங்குவோம். ஆனால் அந்த இப்போ ஒரு பைக் வாங்குகிறோம் அப்படின்னா அது கேபிட்டலில் வந்துடும். இப்போ பைக்கு நம்ம போடக்கூடிய பெட்ரோல் அப்படின்றது போட்டுகிட்டே தான் இருக்கணும். நம்ம ஃபோன் வாங்குகிறோம் அப்படின்னா அது கேபிட்டலில் வந்துடும். அதுக்கு நம்ம பண்ணக்கூடிய ரீசார்ஜ் அப்படின்றது நம்ம போட்டுகிட்டே இருக்கணும். இப்போ ஃபோன் ரிப்பேர் ஆனால் அதை வந்து ஒரு மாற்றுறது. அப்போ நம்ம மாதம் ஃபோன் வாங்கிட்டு இருக்க மாட்டோம். மாதம் ஃபோன் வாங்கினா என்ன ஆகுறது, இப்போ மாதம் நம்ம ஃபோன் வாங்கிட்டு இருக்க மாட்டோம். அப்போ தான் நம்ம அதை வந்து கொண்டு போகிறதுக்கு ஒரு 5 வருஷத்துக்கு கொண்டு போகிறதுக்கு அதை நம்ம ரிப்பேர் பண்ணுறது, ரீசார்ஜ் பண்ணுறதெல்லாம் ரெகுலராக பண்ணுறது. இந்த மாதிரி நம்ம ரெகுலராக பண்ணுறது எல்லாமே ரெவன்யூவில் வந்துடும். ஒரே ஒரு தடவை பண்ணுறது எல்லாமே கேபிட்டலில் வந்துடும். நம்ம எப்படி நம்மளுக்கு பண்ணுறோமோ அதை தான் கவர்மெண்ட்டும். இப்போ வந்து ரெவன்யூ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அரசாங்கம் வந்து அரசு ஊழியர் கொடுக்கக்கூடிய சேலரியாக இருக்கட்டும், பென்ஷனாக இருக்கட்டும், இதெல்லாம் மந்த்லி கொடுத்துட்டே தான் இருக்கணும். அந்த மாதிரி இப்போ ஒரு பாலம் கட்டுறாங்க, ஒரு லைப்ரரி கட்டுறாங்க, ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க, அதுக்கு பண்ணக்கூடிய செலவுகள் எல்லாமே மூலதன செலவுன்னு வந்துடும். ஏன்னா அது ஒரு சொத்தை உருவாக்குறாங்க. அப்போது இந்த விஷயத்தை நீங்கள் 2க்கு டிஃப்ரென்ஸ் எப்படி பார்க்கணும்னா, அரசாங்க செய்யக்கூடிய செலவோ இல்லை அரசாங்கத்துக்கு வரக்கூடிய வரவோ ஏதோ ஒரு புதுசாக ஒரு சொத்தையோ இல்லை ஒரு பொறுப்பையோ உருவாக்குது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு மூலதனத்துக்கு கீழே வரும். அவங்க டெய்லி டே டு டே பண்ணுற ப்ராசஸ் அப்படின்றது வருவாயில் வரும். இது உங்களுக்கு கொஷின் கேட்பாங்க, கீழ் காணுமனவற்றில் எது மூலதன வரவு, எது மூலதன செலவு, எது வந்து வருவாய் வரவு, எது வந்து வருவாய் செலவில் வராது அப்படின்னு கீழே கொடுத்து 4 கொடுத்து கேட்பாங்க. இதை நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணிங்கன்னா அது புரியாது. ஏன்னா இதில் இருக்கிறத அப்படியே கேட்கணும்னு அவசியம் கிடையாது, அவங்க வேறு எதுனாலும் கேட்கலாம். அப்போ நீங்கள் தெளிவாக பார்க்குறது அந்த வரக்கூடியது ஒரு சொத்தையோ ஒரு பொறுப்பையோ உருவாக்குது, இல்லை ஒரு சொத்தோ ஒரு பொறுப்போ அரசாங்கத்தை விட்டு போகுதா அப்படின்னா அதை நீங்கள் மூலதனத்தில் போட்டுறணும். அது வரவாக வந்துச்சு, பணமாக உள்ளே வருது அப்படின்னா அது மூலதன வரவில் வந்துடும். பணம் வந்து அரசாங்கத்தை விட்டு போகுது அப்படின்னா அந்த மூலதன செலவில் வந்துடும். அவங்க பண்ணுறது டே டு டே ப்ராசஸ், அந்த ப்ராசஸ் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றது வருவாய்க்கு வந்துடும். இப்போ நம்ம சொத்துனா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒரு லைப்ரரி கட்டுறதா இருக்கட்டும், ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டுறதா இருக்கட்டும், ஒரு பாலம் கட்டுறதா இருக்கட்டும், ஒரு ஸ்கூல் கட்டுறது, இது எல்லாமே சொத்து. பொறுப்பு அப்படின்னா என்னென்னா, இப்போ வந்து ஒரு கடன் வாங்குகிறோம், இப்போ வந்து நம்ம வேர்ல்டு பேங்க்லேருந்து கடன் வாங்குகிறோம், IMFலேருந்து கடன் வாங்குகிறோம் அப்படின்னா இந்தியா வந்து கடன் வாங்குதுன்னா அந்த கடனுக்கு வட்டி வந்து திருப்பி கட்டணும், வட்டியோட அசலை வந்து திருப்பி கட்டணும். அது அரசாங்கத்தோட பொறுப்பு. அப்போ இந்த மாதிரி ஒரு பொறுப்பு உருவாகுது, அதுதான் பொறுப்புன்னு சொல்கிறதா லயாபிலிட்டி. இந்த மாதிரி ஒரு பொறுப்பு உருவாச்சுன்னா அதுவுமே மூலதனத்தை கீழே தான் வந்துடும். இப்போ நம்ம அடுத்து ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். வருவாய் வரவில் என்னென்ன வரும், மூலதன வரவு கீழே என்னென்ன வரும், வருவாய் செலவு கீழே என்னென்ன வரும், மூலதன செலவு கீழே என்னென்ன வரும்னு ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து வருவாய் வரவு. ஸோ வருவாய் வரவு வந்து ரெவன்யூ ரெசிப்டை வந்து நம்ம 2ஆக பிரிப்போம். வரி வருவாய், வரி அல்லாத வருவாய். ஒன்று கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய பணம் வந்து
ஒன்று டேக்ஸ் மூலியமாக வரும், இல்லை டேக்ஸ் இல்லாமல் வரும். ஸோ வரி வருவாய் அப்படின்னா நிறைய வரிகள் இருக்குது. நம்மளுக்கு சும்மா உதாரணத்துக்கு மட்டும் 3 எழுதி போட்டிருக்கேன். வருமான வரி, செஸ் வரி, கூடுதல் கட்டண வரி. இந்த வருமான வரிலாம் நீங்கள் உங்களுக்கு தெரியும். செஸ் வரியும் கூடுதல் கட்டண வரி என்னென்னா ஒரு டேக்ஸுக்கு ஒரு டேக்ஸ் போடுறது, வரிக்கு இன்னொரு வரி போடுறது. இதில் இந்த செஸ் வரி மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹையர் எஜுகேஷனுக்காக போடக்கூடியது அப்படின்னா, எஜுகேஷன் செஸ் டேக்ஸ் அப்படின்னா அதில் வரக்கூடிய அந்த பணத்தை, அந்த டேக்ஸுக்கு போடக்கூடிய டேக்ஸை எஜுகேஷனுக்கு மட்டும்தான் செலவு பண்ணணும். ஸோ அந்த பர்டிகுலராக அதுக்கு மட்டும்தான் செலவு பண்ணணுன்றது செஸ் வரி. இந்த கூடுதல் கட்டண வரி அப்படின்றது எதுக்கு வேணாலும் நம்ம செலவு பண்ணிக்கலாம், இதுக்கு தான் அப்படின்றது கிடையாது. இதுதான் வரி வருவாய். இப்போ அரசாங்கத்துக்கு வரி மூலியமாக கொடுக்கக்கூடிய டேக்ஸ் மூலியமாக வரக்கூடிய இன்கம் எல்லாமே நம்ம வந்து ரெவன்யூ ரெசிப்ட்டுக்கு கீழே வந்துடுது. அடுத்து வந்து வரி அல்லாத வருவாய். வரி இல்லாமல் அரசாங்கத்துக்கு வரக்கூடிய பணங்கள் எந்தெந்த வழியிலலாம் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் இல்லாமல் பணம் உள்ளே வருதுன்னா, ஒன்று கட்டணம். ஸோ கட்டணம்ன்றது ஒன்றும் இல்லை, நம்ம வந்து இப்போது ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ண போகிறோம், அதுக்கு ஒரு 50 ரூபா கேட்குறாங்க. டிஎன்பிசி அப்ளை பண்ணுறோம், யூபிஎஸ்சி அப்ளை பண்ணுறோம், இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு வந்து நம்ம அப்ளை பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணக்கூடிய அப்ளை பண்ணி கட்டக்கூடிய பணங்கள் எல்லாமே வரி அல்லாத வருவாய், அரசாங்கத்துக்கு போகிறது. அடுத்து ஃபைனு. இப்போ கவர்மெண்ட்டால் போடக்கூடிய தண்டத்தொகை, இப்போ வந்து லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறது, நோ பார்க்கிங்கில் வந்து பைக் பார்க் பண்ணுறது, இந்த மாதிரி ஃபைன் போடுறது மூலிமா வர்றது எல்லாமே தண்டத்தொகையில் வந்துடும். அதுக்கப்புறம் லாபம் மற்றும் ஈவுத்தொகை. லாபம் அப்படின்னா கவர்மெண்ட்டோட நிறைய செக்டார்ஸ் இருக்கும், கவர்மெண்ட் செக்டார்ஸ் இருக்கும், அரசு கட்டடங்கள். ஸோ அதிலிருந்து வரக்கூடிய பணம் அது லாபம். இது ஈவுத்தொகை அப்படின்றது ஷேர்ஸ். இப்போ வந்து அரசாங்கம் வந்து ஏதாவது ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஷேர்ஸ், ஒரு கம்பெனி இருக்குன்னா அதில் அரசாங்கத்தோட ஷேர்ஸ் இருக்குன்னா வரக்கூடிய லாபத்தில் அந்த ஷேர்ஸை பிரிச்சுக்கிடுவாங்க. அது மூலியமாக வரக்கூடிய பணம் வந்து ஈவுத்தொகையில் வந்துடும். வட்டி வருவாய் அப்படின்னா அரசாங்கம் வந்து யாருக்காவது கடன் கொடுத்துருக்கோம், இப்போ ஸ்ரீலங்கா, நேபாள், இந்த மாதிரி பிற நாடுகளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய கடனுக்கு வரக்கூடிய வட்டி தான் வந்து வட்டி வருவாய், கொடுக்கக்கூடிய வட்டி. பணம் அச்சிடுறது. ஸோ பணம் அச்சிடுறது மூலியமாகவும் அரசாங்கத்துக்கு வந்து நிறைய பணம் கிடைக்கும். உதாரணத்துக்கு ஒரு 500 ரூபா தாளை வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு அரசாங்கத்துக்கு 4 ரூபா தான் செலவாகும். அப்போ மீதி 496 ரூபா அந்த பணம் மூலியமாக வர்றது வந்து அவங்களுக்கான வருவாய் தான். இதே இது நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு லேண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு 1 லட்ச ரூபா பத்திரம், 50,000 ரூபா பத்திரம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அது ஒரு A4 ஷீட் தான். A4 ஷீட்டில் அந்த முத்திரை தான் இருக்கும். அப்போது ஒரு A4 ஷீட்டுன்ற ரேட் 1 ரூபா தான். அதில் அந்த ஸ்டாம்ப் போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அதோட அமௌண்ட் வந்து 1 லேக்காக மாறிடுது. அப்போ அந்த 1 ரூபா பேப்பர் வச்சு கவர்மெண்ட்டுக்கு ஒரு 1 லேக் வரைக்கும் வருமானம் வருது. இது வந்து பணம் அச்சுறது, இந்த மாதிரி மின்ட்டு பண்ணுறது மூலிமா வருது. அப்புறம் அன்பளிப்பு அப்படின்னா, இப்போ நம்ம பிரதமர் எடுத்துக்கலாம் அப்படின்னா நிறைய ஃபாரின் கண்ட்ரிஸ் போகிறாரு. ஒவ்வொரு கண்ட்ரிலையுமே பிரதமருக்கு வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க. அது வந்து தனிப்பட்டு பிரதமருக்கு கொடுக்கக்கூடிய கிஃப்ட் கிடையாது, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கொடுக்கறது. ஸோ அதை வந்து ஏலத்துக்கு விடுறது மூலிமா வரக்கூடிய பணமாக இருக்கட்டும். மானியம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ வேர்ல்டு பேங்க் இருக்குது, இந்த மாதிரி அரசாங்கம் மற்ற நாடுகளில் இருக்கட்டும், இந்தியாவுக்கு வந்து உதவி செய்கிறதுக்காக ஏதாவது பணமாக கொடுப்பாங்க, மானியமாக கொடுப்பாங்க, அதை திருப்பி கொடுக்க தேவையில்லை, பொருளாக கொடுப்பாங்க. இந்த மாதிரி வரக்கூடிய மானியங்களாக இருக்கட்டும், உதவிகளாக இருக்கட்டும், இதெல்லாமே வரி இல்லாத வருவாய் தான். மரண தீர்வை அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து வாரிசே இல்லாமல் இறந்து போயிட்டாங்க, அவங்களோட சொத்தை வந்து அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லலை, எந்த வாரிசுமே இல்லை அப்படின்னா அந்த சொத்தை வந்து கவர்மெண்ட் வந்து டேக் ஓவர் பண்ணிக்கிறோம். இது வந்து மரண தீர்வையில் வரும். இது எல்லாமே வந்து அரசாங்கத்துக்கு வரக்கூடிய வருமானங்கள். இந்த மாதிரி வெவ்வேறு வழியில் வரக்கூடிய வருமானங்களை தான் நம்ம வருவாய் வரவு கீழே கொண்டு வரோம். அடுத்து வருவாய் செலவு. ஸோ எப்படிலாம் கவர்மெண்ட்டுக்கு வரவு வந்துச்சுன்றது வருவாய் வரவில் பார்த்தோம், ரெவன்யூ ரெசிப்ட்டில் பார்த்தோம். இப்போ ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ன்றது கவர்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய செலவுகள். இப்போ வட்டி செலுத்துறது, இப்போ நம்ம போனதில் வருவாய் வரவில் வந்து வட்டி வரது பார்த்தோம். அது வந்து நம்ம வந்து ஸ்ரீலங்காக்கோ இல்லை யாருக்கோ கடன் கொடுத்தா வரக்கூடிய வட்டி. வட்டி செலுத்துறது அப்படின்னா நம்ம வந்து யார்ட்டையா கடன் வாங்கியிருப்போம், வேறு நாடுகள்கிட்ட கடன் வாங்கியிருப்போம், வேர்ல்டு பேங்க்கிட்ட கடன் வாங்கியிருப்போம், அதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய வட்டி, அது வந்து வட்டி செலுத்துறது. சம்பளம் மற்றும் ஓய்வூதியம்ன்றது அரசு ஊழியர்களுக்காக அரசாங்கம் செய்யக்கூடிய செலவு தான் வந்து சம்பளமும் சரி பென்ஷனும் கூட சரி, இது சம்பளம் மற்றும் செலவு. மானியம்ன்றது, ஸோ லாஸ்ட்டில் பார்த்த வருவாய் வரவில் பார்த்த மானியம் வந்து நம்மளுக்கு வந்து யாரோ மானியமாக கொடுத்துருப்பாங்க. இது வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து இங்கே இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு கொடுக்கும். இப்போ ஆந்திர பிரதேஷ்க்கு கொடுத்துச்சு அமராவதியை பில்டு பண்ணுறதுக்கு, வடகிழக்கு மாநிலங்களுக்கு வந்து அவங்களோட டெவலப்மெண்ட்டுக்காக நிறைய சப்சிடி கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி பிற நாடுகளுக்கு வந்து மானியமாக நிறையா பணம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் மானியம். இப்போ நீங்கள் பார்க்கலாம், இந்த இடத்துல வந்து மானியம்ன்றப்போ நம்ம சொத்து நம்மக்கிட்ட போதே அப்படின்றது பார்க்குறோம். ஆனால் இருந்தாலும் பணம் நம்மக்கிட்ட போனாலுமே அது வந்து ஒரு சொத்தை உருவாக்கணுன்றது கிடையாது. அதே மாதிரி திருப்பி கொடுக்கணுன்ற நீங்கள் அதை
மானியமாக போகிறப்ப திருப்பி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்போ அந்த இடத்துல எந்த ஒரு பொறுப்புமே உருவாகாது. நம்ம கடனாக கொடுத்தா தான் திருப்பி கொடுக்கணும். மானியமாக கொடுத்தோம் அப்படின்னா நம்ம திருப்பி கொடுக்கணும்னு தேவை கிடையாது. அப்போ அந்த இடத்துல எந்த ஒரு பொறுப்புமே உருவாகாது. அதனால தான் வந்து அது நம்மளுக்கு எது கீழே வருது அப்படின்னா வருவாய்க்கு கீழே வருது. அதுக்கப்புறம் பாதுகாப்பு மற்றும் சட்ட ஒழுங்கு செலவுகள். இப்போ மிலிட்ரி இருக்குது அப்படின்னா இராணுவத்துக்குலாம் நிறையா செலவு பண்ணணும். அவங்களுக்கு ஃபுட்லேருந்து டிரான்ஸ்போர்ட்லேருந்து எக்யூப்மெண்ட்ஸ்லேருந்து நிறையா செலவு பண்ணணும். போலீஸ்க்கு இந்த மாதிரி பாதுகாப்புக்கு பண்ணக்கூடிய செலவுகள் எல்லாமே வருவாய் செலவில் வருது. உள்கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுக்காக நிறைய ஸ்கீம்ஸ் மூலியமாகவும் நிறைய திட்டங்கள் மூலியமாக வந்து நம்ம வந்து உள்கட்டமைப்பு டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய செலவு பண்ணிகிட்ருக்கோம். இது எல்லாமே வந்து வருவாய் செலவுகிறோம். இப்போ நம்ம பார்த்த எல்லாமே பார்த்தோம்னா டே டு டே ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்கிறது. மந்த்லி நடந்துக்கிட்டு இருக்கிறது. இப்போ வட்டி செலுத்துறது அப்படின்னா நம்ம மாதம் கடன் அடைக்கிற வரைக்கும் வட்டி கொடுத்து தான் ஆகணும். சம்பளம்னு எடுத்துக்கிட்டிங்கனாலுமே மாதம் கொடுத்தாகணும். இது எல்லாமே ஒரு தடவை பண்ணக்கூடியது கிடையாது. வருஷத்துக்கு ஒரு முறை தான் சம்பளம் அப்படின்னா என்ன ஆகுறது? அது ரொம்ப பெரிய ரிஸ்கி ஆகிடும். அதனால் இதெல்லாமே எப்பயுமே ரெகுலராக நடக்கக்கூடிய ப்ராசஸ். அதனால தான் இது எல்லாமே எதுக்கு கீழே வருதுன்னா வருவாய் கீழே வருது. இந்த மாதிரி கொடுக்குற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே ரெகுலராக நடக்கிறதா இல்லை ஒன்ஸ் நடக்குதான்னு மட்டும் நம்ம தெளிவாக பார்த்துக்கிட்டாலே இந்த இடம் வந்து கிளியராக புரிஞ்சிடும். அடுத்து வந்து மூலதன வரவு. ஸோ அடுத்து மூலதன வரவு. ஸோ மூலதன வரவுனா நான் என்ன சொன்னேன்? ஒன்று அசட்டை உருவாக்கணும், இல்லை லியாபிலிட்டி உருவாக்கணும், இல்லை அசட் நம்மளை விட்டு போகணும், லியாபிலிட்டி பொறுப்பு வந்து நம்மளை விட்டு போகணும். இதுதான். ஸோ இதை நீங்கள் அப்படியும் பார்க்காம வரவுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பணமாக உள்ள வருதா அதை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது ஒரு சொத்தை உருவாக்குதா இல்லை பொறுப்பு உருவாக்குதா, பணமாக உள்ள வந்து அப்படின்னு மட்டும் பார்த்தா போதும். இப்போ மூலதன வரவுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கடன்களை வசூலிக்கிறது. இப்போ கடன்களை வசூலிக்கிறது அப்படின்னா நம்ம இலங்கை, நேபாள், மியான்மர், மால்தீவு நிறைய நாடுகளுக்கு நிறைய கடன்கள் கொடுத்துருப்போம். அப்போ அந்த கடன்களை வசூலிக்கிறது மூலியமாக நம்ம கொடுத்த கடனை திருப்பி வாங்குறது மூலியமாக நம்மளுக்கு பணம் வந்து உள்ளே வருது. அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு அசட், ஒரு சொத்து உருவாகுதா புதுசாக. ஸோ அப்போது கடன்களை வசூலிக்கிறது. முதலீட்டை விளக்குறது. ஸோ முதலீட்டை விளக்குறது அப்படின்னா இப்போ கவர்மெண்ட் வந்து அவங்களோட ஷேரை வந்து குறைக்கிறது. இப்போ ரீசெண்டாக வந்து எல்ஐசியோட ஷேரை வந்து குறைச்சாங்க. ஸோ 5% வந்து விற்றாங்க. இப்போ இது வந்து டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டு கீழே வரும். அப்போ முன்னாடி வந்து இதில் வரக்கூடிய லாபமோ எல்லாமோ வந்து கவர்மெண்ட்டுக்கு ஃபுல்லாகவே வந்துட்டு இருந்துச்சு. இப்போ வந்து வரக்கூடிய லாபத்தில் 95% மட்டும்தான் கவர்மெண்ட்டுக்கு வரும். 5% ஷேரை வந்து விற்றுட்டாங்க. இப்போ இது மூலியமாக அரசாங்கத்தோட சொத்து குறையுதா? பணம் உள்ளே வருது. எப்படி இருந்தாலும் பணம் உள்ளே வந்தாலும் அந்த முதலீட்டை விளக்குறதுனால அரசாங்கத்துக்கான சொத்து வந்து குறையுது. அப்போது வந்து முதலீட்டை இதை நான் பணமாக வருது அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போது 5% ஷேர்ஸை விற்கிறது மூலியமாக பணம் உள்ளே வருது அப்படி பார்க்கணும். இந்த இடத்துல வந்து சொத்து குறையுது அப்படின்னு பார்க்கக்கூடாது. நான் எல்லாமே நம்ம எப்படி பார்க்கணும்னா சொத்து குறையுதோ கூடுதோ, இல்லை பொறுப்பு கூடுதோ பொறுப்பு வந்து குறையுதோ, எப்படி பண்ணாலும் அது பணமாக உள்ளே வருது அப்படின்னா அது மூலதன வரவு. பணம் வந்து நம்மளை விட்டு போகுது அப்படின்னா அது மூலதன செலவுன்னு பார்க்கணும். அந்த இடத்துல கடன்களை வசூலிக்கிறதுனால எனக்கு ஒரு அசட் உருவாகுது. அந்த இடத்துல எனக்கு பணம் உள்ளே வருது. அப்போ அது மூலதன வரவு கீழே வருது. முதலீட்டை விளக்குறதுனால என்னோட அசட் வந்து குறையுது, என்கிட்ட கூடிய சொத்து வந்து குறையுது. ஆனால் அந்த 5% ஷேர்ஸ் விற்கிறதுனால அந்த 5%க்கான பணம் வந்து எனக்கு உள்ளே வருது. அடுத்து வந்து சேல் ஆஃப் அசட். சேல் ஆஃப் அசட்டுக்கும் முதலீட்டை விளக்குறதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால் இதில் ஷேர்ஸ் மட்டும்தான் விற்பாங்க, இதில் ஒட்டுமொத்த சொத்தையுமே விற்றுருவாங்க. இப்போ என்கிட்ட ஒரு ரஃபேல் இருக்குது, ரஃபேல் ஏர்ப்ளைன் இருக்குது, ஒரு ஏர்போர்ட் இருக்குது, இல்லை ஒரு ஏரோப்ளைன் இருக்குது, ஒரு தனியார் நிறுவனத்துக்கு நான் விற்கிறது ஒரு விஷயத்தை, கவர்மெண்ட்டோட அசட்டை தனியாருக்கு விற்கிறது மூலியமாக எனக்கு ஒரு பணம் வந்து பல்காக உள்ளே வருது. இந்த இடத்துல என்னோட அசட்டு குறையுது, ஆனால் உள்ளே என்ன வருது? பணம் வந்து உள்ளே வருது. அப்போ நம்ம தெளிவாக பார்க்கணும். கேபிட்டல்னாலே ஒன்று அசட்டு கூடும் இல்லை அசட்டு குறையும், இல்லை லியாபிலிட்டி உருவாகும் இல்லை லியாபிலிட்டி பொறுப்பு வந்து நம்மளை விட்டு போகும். ஆனால் என்ன நடந்தாலும் அது பணமாக உள்ளே வந்துச்சு அப்படின்னா அது மூலதன வரவு. பணம் நம்மளை விட்டு போச்சுன்னா அது மூலதன செலவு. இப்போ இந்த இடத்துல கடன்களை வசூலிக்கிறதுனால பணம் உள்ளே வருது, டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால பணம் உள்ளே வருது, ஒரு அசட்டை விற்கிறதுனால பணம் உள்ளே வருது, கடன் வாங்குறது. ஸோ கடன் வாங்கணும் அப்படின்னா நம்ம மாதம் வட்டி கட்டிகிட்டே இருக்கணும். அப்போ கடன் வாங்குறது மூலியமாக எனக்கு பணம் வந்து உள்ளே வருது. இதில் எனக்கு அசட்டும் உருவாகுது, நான் திருப்பி கட்டக்கூடிய பொறுப்பும் எனக்கு உருவாகுது. ஸோ இது எல்லாமே மூலதன வரவு கீழே வந்துடும். இது எல்லாமே நம்ம மாதம் பண்ணிகிட்டு இருக்க மாட்டோம். மாதம் போய் கடன் வாங்கிட்டு இருக்க மாட்டோம். மாதம் வந்து இப்போ டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டோம். மாதம் ஒரு பொருளை விற்றுட்டு இருக்க மாட்டோம். ஸோ இது எல்லாமே வந்து ஒன்ஸ் நடக்கிறதுனால தான் இது மூலதன வரவு கீழே வருது. அதே மாதிரி மூலதன செலவு. நம்ம எப்படி வந்து கடன் வாங்குகிறோமோ இந்த இடத்துல கடன் கொடுக்குறோம். கடன் வந்து வழங்குறது, ஒரு நாட்டுக்கு கடன் கொடுக்கறது. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு பல்காக பணம் வெளியில் போகுது. ஸோ இந்த இடத்துல அவங்க நம்மளுக்கு திருப்பி கொடுக்கணுன்ற லியாபிலிட்டி இருக்குது. ஆனால் நம்மக்கிட்ட இருந்து பல்கான பணம் வெளியில் போகுது. அதனால் வந்து கடன் வழங்குறதுன்றது மூலதன செலவுக்குள்ளே போயிடும். கடனை வந்து திருப்பி செலுத்துறது. இப்போ நம்ம எப்படி வந்து கடனை வந்து வசூலிக்கிறோமோ நம்ம வாங்கின கடனையும் திருப்பி செலுத்திடுவோம். அப்போ அந்த கடனை திருப்பி செலுத்துகிறப்பவே என்கிட்ட இருந்து பணம் வந்து பல்காக வெளியில் போகும். அதனால் எனக்கு மூலதன செலவுன்னு சொல்கிறோம். பொது சொத்தை உருவாக்குறதுக்கு அரசு செய்யக்கூடிய செலவு. இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு நம்ம பார்த்த வருவாய் செலவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நிறைய செலவு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம். இப்போ
இப்போ இந்த இடத்துலையுமே பொது சொத்துனா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான், ஒரு லைப்ரரி கட்டுறது, ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டுறது, அதே மாதிரி அதுலேயுமே ஒரு ஸ்கீம்ஸ் கீழே கட்டுவோம். இப்போ நம்ம இது ரெண்டையுமே வந்து ஒரே இடத்துல வருது. இதை நான் எப்படி நான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சொத்து வந்து எனக்கு ஒரு அசட்டாக உருவாகுது அப்படின்னா அது நம்மளுக்கு மூலதன செலவுக்கு கீழே தான் வரும். இப்போ வந்து டாய்லெட்ஸ் வந்து நிறைய கட்டினாங்க கிராமங்களில். இப்போ டாய்லெட்ஸ் அப்படின்றது ஒவ்வொரு சொத்து தான், அது உருவாக்குறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு பொது சொத்தை உருவாக்குறதுக்கு அரசு பண்ணக்கூடிய செலவு எல்லாமே மூலதன செலவில் தான் வரும். ஆனால் இந்த டாய்லெட்ஸ் கட்டுறதுக்கு நிறைய நியூஸ் பேப்பரில் ஆட் கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரிலாம் ஸ்கீம்ஸ் லான்ச் பண்ணுறோம். ஒரு ஸ்கீம் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸு, கேம்பெயின் பண்ணுவாங்க, மைக் வச்சு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஃப்ரீயாக பண்ண முடியாது. இப்போ நியூஸ் பேப்பர் இருக்குன்னா ஃப்ரீயெல்லாம் போட மாட்டாங்க, அவங்களுக்கு கொடுக்கணும். அப்போ ஒரு ஸ்கீமை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் வந்து எப்பயுமே ரெகுலராக பண்ணக்கூடிய அந்த செலவுகள் எல்லாமே தான் வருவாய் செலவில் வரும். ஒரு பொது சொத்தை உருவாக்குறதுக்கு அரசு செய்யக்கூடிய செலவு எல்லாமே மூலதன செலவு கீழே போயிடும். இதுதான் மூலதன வரவு, மூலதன செலவு. ஸோ உங்களுக்கு தெளிவாக இருக்கிறதுக்காக இந்த படம் நான் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பேங்க் இருக்குது, இந்தியா இருக்குது, இங்கே நேபாள் இருக்குது. ஸோ இப்போது வேர்ல்டு பேங்க்லேருந்து இந்தியா வாங்கக்கூடிய கடன், இது நம்ம எது கீழே வரும்னா கேபிட்டல் ரெசிப்ட்டுக்கு கீழே வரும், மூலதன வரவு. ஸோ கேபிட்டல் ரெசிப்ட்னா மூலதன வரவு. ஏன்னா கடன் வந்து வாங்குறதுனால எனக்கு பல்காக பணம் உள்ளே வருது. அப்போ நான் ரெசிப்ட் அப்படின்னாலே பணம் உள்ளே வருது அப்படின்னு சொன்னேன். எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னாலே பணம் வந்து நம்மளை விட்டு வெளியில் போடுதுன்னு சொன்னேன். அப்போ கேபிட்டல் ரெசிப்ட் மூலதன வரவுன்றப்போ நான் வேர்ல்டு பேங்க்லேருந்து வாங்கக்கூடிய கடன் எனக்கு இந்தியாவுக்குள்ளே வருது. அதே மாதிரி இந்தியா வந்து கடன் வந்து நேபாளுக்கு கொடுக்குது அப்படின்னா அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அது தெளிவாக பார்த்துக்கணும். கேபிட்டல் ரெசிப்ட்டு, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், மூலதன வரவு, மூலதன செலவு. மூலதன வரவுன்றப்போ நான் வாங்கக்கூடிய கடன், இந்தியா வாங்கக்கூடிய கடன், அது வந்து எனக்கு உள்ளே வரப்போ எனக்கு அது பணமாக வரும். அதே மாதிரி நான் நேபாளுக்கு நான் கடன் கொடுத்தேன் அப்படின்னா என்கிட்டருந்து பணம் வெளியில் போகுது, அது மூலதன செலவு. ஸோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வருது. இப்போ நான் திருப்பி கடனை அடைக்கிறேன், இந்தியா வந்து அடைக்கிறேன். நான் எப்படி அடைப்பேன்? பிரின்சிபல், வாங்கின பணமும் சேர்த்து எக்ஸ்பெண்டிச்சர், இன்ட்ரெஸ்ட் ரெண்டும் சேர்த்து தான் அடைப்பேன், பிரின்சிபலும் இன்ட்ரெஸ்ட்டும். அப்போ இது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ இந்த இடத்துல நான் வாங்குறப்போ அது கேபிட்டல் ரெசிப்ட்டு, நான் கடனை அடைக்கிறப்போ அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு மாறிடும். ஏன்னா என்கிட்ட பணம் வந்து வெளியில் போகுது. இப்போ அதே மாதிரி தான் நேபாள் வந்து எனக்கு பிரின்சிபலும் சரி இன்ட்ரெஸ்ட்டும் சரி சேர்த்து தான் கடன் அடைப்பான். அப்போ என்கிட்ட பணம் வந்து பல்காக உள்ளே வருதுனால அதை கேபிட்டல் ரெசிப்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் அந்த அடைக்கக்கூடிய பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட்டில் இல்லை இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல இன்ட்ரெஸ்ட் மட்டும்னா அது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னு போயிடும். அதாவது வருவாய் செலவு. இங்கே வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வந்து வருவாய் வரவு, ரெவன்யூ ரெசிப்ட். ஏன் இது போகுதுன்னா நான் கடனை அடைக்கிற வரைக்கும் நான் வட்டி கட்டிகிட்டே இருக்கணும். இந்த வட்டின்றது மாதம் நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். அதனால தான் அது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். இந்த மந்த்லி நடக்கிறது, டே டு டே ப்ராசஸ் நடக்கிறது எல்லாமே ரெவன்யூ கீழே வந்துடும். ஒன்ஸ் நடக்கிறதா கேபிட்டல் கீழே வரும்னு சொன்னேன். அப்போ அந்த இடத்துல ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றது நான் இந்த இடத்துல வந்து இன்ட்ரெஸ்ட் கட்டுறேன் அப்படின்னா மாதம் கட்டுறேன், மாதம் என்கிட்ட பணம் போயிட்டே இருக்கும், அதனால அது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். இந்த இடத்துல இன்ட்ரெஸ்ட் வந்து நேபாள் வந்து எனக்கு கட்டிகிட்டு இருக்காங்க, அது மாதம் வந்துட்டு இருக்கிறதுனால அதை ரெவன்யூ ரெசிப்ட்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ். அப்போ தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கிறது, கேபிட்டல் அப்படின்னா அசட்டையோ லயபிலிட்டியோ உருவாக்கணும் இல்லை லூஸ் பண்ணணும், அவ்வளோதான். ரெவன்யூ அப்படின்னா டே டு டே ப்ராசஸ் நடக்கிறது. இதை மட்டும் வச்சு நீங்கள் இதில் எப்படி கேட்டாலும் நம்ம கிளியர் பண்ணி. பட்ஜெட்டோட கிளாசிஃபிகேஷன், வகைப்பாடு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா நம்ம 3 கிளாசிஃபிகேஷனை பிரிப்போம். ஒன்று வந்து டெஃபிசிட் பட்ஜெட்டுன்னு சொல்லுவோம். டெஃபிசிட் இதுதான் ரொம்ப முக்கியமானது. டெஃபிசிட் பட்ஜெட் அப்படின்னா பற்றாக்குறை. பற்றாக்குறை அப்படின்னா எனக்கு வரக்கூடிய செலவு, அதாவது வரவை விட செலவு வந்து அதிகமாக இருக்கும். இதை தான் வந்து டெஃபிசிட் பட்ஜெட் அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு வரவு வந்து ஒரு 5000 தான் கவர்மெண்ட்டுக்கு வந்து வரவு வந்துட்டுருக்கு, ஆனால் என்னோடய செலவு வந்து 8000 ரூபாய்க்கு இருக்குது இந்த பட்ஜெட்டில். ஸோ அதுதான் வந்து டெஃபிசிட் பட்ஜெட் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது பேலன்ஸ். ஸோ பேலன்ஸ்னால் உங்களுக்கே தெரியும், 2 ஈக்குவல், வரவும் சரி செலவும் சரி இன்றைக்கி ஈக்குவலாக பண்ணுறது. எனக்கு 5000 ரூபா வருமானம் வந்துருச்சுன்னு அப்படின்னா நான் 5000 ரூபாய் செலவு பண்ணுறது. மூணாவது பார்த்தோம் அப்படின்னா சர்ப்ளஸ். சர்ப்ளஸ் அப்படின்னா உபரி. ஸோ திருவள்ளுவர் கூட நம்ம எக்கனாமிக்ஸில் படிச்சிருந்தப்போ உபரி பட்ஜெட் இருந்தால் நல்லது ஒரு நாட்டுக்குன்னு சொல்லியிருப்பார். பட் எந்த நாட்டிலையுமே வந்து சர்ப்ளஸ் பட்ஜெட்லாம் கிடையாது. எந்த கண்ட்ரி எடுத்துக்கிட்டாலும் சரி யாருமே வந்து சர்ப்ளஸ் பட்ஜெட்லாம் கிடையவே கிடையாது. ஸோ சர்ப்ளஸ் அப்படின்றது பார்த்தோம்னா வரவு வந்து அதிகம். இப்போ வந்து 10,000 ரூபா வந்து வருமானம் வருது அப்படின்னா எனக்கு செலவு 8000 தான். ஸோ பேலன்ஸ் வந்து நான் 2000 ரூபா சேமிச்சுட்டே இருப்பேன். இந்த சர்ப்ளஸ் அப்படின்றது ஃபேமிலிக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு ஃபேமிலியாக இருக்காங்க அப்படின்னா எவ்வளோ வருமானம் வருது, எவ்வளோ நம்ம செலவு பண்ணணும், அதை நம்ம எவ்வளோ வந்து சேமித்து வைக்கணுன்றது ஃபேமிலிக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு கண்ட்ரின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் பற்றாக்குறை தான். எந்த நாடு எடுத்துக்கிட்டாலுமே வரவை தாண்டி தான் செலவு பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த மீதி இருக்கக்கூடிய
இந்த 3000 வந்து கடன் தான் வாங்கிட்டு இருப்பாங்க. எல்லாருமே கடன் வாங்கி தான் செலவு பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அந்த வாங்கக்கூடிய கடன் வந்து எதுக்கான கடன், எப்படிக்கான கடன் அப்படின்றத பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னு நம்ம பார்த்தோம். ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் என்னது? அரசாங்கம் டெய்லி பண்ணக்கூடிய செலவு, மாதம் பண்ணக்கூடிய செலவு, அதுதான் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். அந்த ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரை சமாளிக்கிற அளவுக்காவது அவங்க கிட்ட வருமானம் இருக்கணும். அதாவது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரே கடன் வாங்கி தான் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அந்த நாடு வந்து நல்ல நாடு கிடையாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து அரசாங்க ஊழியர் கொடுக்கக்கூடிய சம்பளம் இல்லை அரசாங்கம் செய்யக்கூடிய செலவுகளுக்கே, ரெகுலராக பண்ணக்கூடிய செலவுக்கே அவங்க கடன் வாங்கி தான் பண்ணணும் அப்படின்னா அது நல்ல நாடு கிடையாது. அப்போ கடன் வாங்கணும். வாங்கக்கூடிய கடன் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்கணும், ஒரு சொத்தை உருவாக்குறதா இருக்கணும். அதுக்காக தான் கடன் வாங்கணும். இப்போ நம்மளே வந்து ஒரு கடன் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம சாப்பிட்றதுக்கே டெய்லி கடன் வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப வந்து கடனாளியாக தான் இருப்போம். இப்போ நம்ம வரக்கூடிய வருமானத்தில் நம்மளோட டெய்லி ப்ராசஸ் போக ஒரு பைக் வாங்குறதுக்கு கடன் வாங்குகிறோம், இல்லை ஒரு பில்டிங், ஒரு வீடு வாங்குறதுக்கு கடன் வாங்குகிறோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு ஒரு அசட்டு தான் பின்னாடி. அப்போ ஒரு அசட்டை க்ரியேட் பண்ணுறதுக்காக வாங்கக்கூடிய கடன் வந்து குட், எக்கனாமிக்காகவே அது நல்லது. ஆனால் நம்ம டெய்லி ப்ராசஸ்க்கே வாங்கக்கூடிய கடன் அப்படின்றத, டெய்லி டே டு டே லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு தேவையான அதுக்கே நம்ம கடன் தான் வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அது ரொம்ப மோசமான கடன் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் எல்லாருமே வந்து டெஃபிசிட் பட்ஜெட் தான் யூஸ் பண்ணுறாங்க, பற்றாக்குறை தான். ஆனால் அந்த கடன் வந்து எந்த மாதிரி கடன், எதுக்காக வாங்குறோன்ற கடன் தான் நம்ம மெயினானது. ஸோ அதுதான் நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பட்ஜெட் நம்ம பார்க்குறப்போ வெறும் வந்து அடுத்த வருஷத்துக்கு பட்ஜெட்டில் என்ன செய்ய போகிறாங்கன்னு மட்டும் பார்க்காம போன வருஷம் வாங்கின கடனுக்கு எவ்வளோ வட்டி இருக்குது, இந்த மாதிரி எல்லா டேட்டாஸுமே பட்ஜெட்டில் இருக்கும். அதையுமே நம்ம டீட்டெயில்டாக பார்க்கணும். ஸோ அடுத்து வந்து இதில் இருக்க ஒவ்வொரு கேட்டகரியை நம்ம பார்ப்போம். இப்போ டெஃபிசிட் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா டெஃபிசிட் தான் வந்து எல்லா கண்ட்ரிலையும் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொன்னேன். பற்றாக்குறை வரவு செலவு திட்டம் நிதியாக்கம் தான். ஸோ அதனால் வந்து நம்ம டெஃபிசிட் பற்றி மட்டும் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். ஸோ டெஃபிசிட்டில் நிறைய டைப்ஸ் இருக்குது பற்றாக்குறையில். அதில் ஃபஸ்ட்டு வந்து பட்ஜெட் டெஃபிசிட். பட்ஜெட் டெஃபிசிட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எப்பயுமே இது ஜீரோ தான். பட்ஜெட் டெஃபிசிட் அப்படின்றது ஜீரோ தான். ஸோ ஏன் அப்படின்னா பட்ஜெட் டெஃபிசிட் எப்பயுமே ஜீரோ அப்படின்னா பட்ஜெட் டெஃபிசிட் அப்படின்றது மொத்த செலவு மைனஸ் மொத்த வரவு. இந்த இதில் இருக்கக்கூடிய எல்லா ஃபார்முலாஸும் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. லாஸ்ட் இயர் யூபிஎஸ்சியில் 2025 யூபிஎஸ்சியோட கொஷின் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபிஸ்கல் பாலிசியில் இந்த ஏரியாவிலேருந்து கொஷின் வந்துச்சு. 2 கொஷின், ஒரே ஏரியாவிலேருந்து 2 கொஷின் வந்துச்சு. ஸோ அது எப்படி வந்துருச்சு அப்படின்னா இந்த ஃபார்முலாவை அவங்களே சால்வ் பண்ணிவிட்டு அவங்களே வந்து இப்போ வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு ஒரு வேல்யூ, ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சருக்கு ஒரு வேல்யூ, கேபிட்டல் ரிசிப்ட்டுக்கு ஒரு வேல்யூ, ரெவன்யூ ரிசிப்ட்டுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்டு இதெல்லாம் இதுன்னு சொல்லிட்டு அவங்களே பட்ஜெட் டெஃபிசிட்டோட இந்த ஃபார்முலாவில் அவங்களே சால்வ் பண்ணி ஆன்சர் கொடுத்துட்டு கீழே இருக்கிறதுல எதெல்லாம் கரெக்டுன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வந்து பின்னாடி டிஎன்பிஎஸ்சியில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதனால் இதில் வரக்கூடிய எல்லா ஃபார்முலாஸும் நீங்கள் தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. இல்லை பட்ஜெட் டெஃபிசிட் அப்படின்றது என்னென்னா டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், வரக்கூடிய மொத்த செலவு மைனஸ் மொத்த வரவு. இதை ஏன் நான் ஜீரோ அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம். மொத்தமாக எனக்கு செலவு வந்து நம்ம முன்னாடி பார்த்த மாதிரிக்க தான் 8000 ரூபா வந்து எனக்கு செலவு இருக்குது. வருமானம் வந்து 5000 ரூபா இருக்குது. நான் முன்னாடி பார்த்தோம். இப்போ நான் 3000 ரூபாய் என்ன செய்யணும்னா நான் கடன் வாங்கணும். இதுதான் நான் முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள். இப்போ நம்ம டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு எடுத்துக்கிட்டாலே அதில் 2 விஷயம் இருக்குது. என்ன இருக்குது? கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரும் அதுக்குள்ளே தான் இருக்கும், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரும் அதுக்குள்ளே தான் இருக்கும். அதாவது மூலதன செலவும் வருவாய் செலவும் இது ரெண்டுமே வந்து டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்குள்ளே வருது. டோட்டல் ரிசிப்ட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுலேயும் மூலதன வரவும் வருவாய் வரவும் சேர்ந்ததான் வந்து இந்த டோட்டல் ரெசிப்ட் நம்ம முன்னாடி பார்த்தது. இப்போ கேபிட்டல் ரெசிப்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம பின்னாடி எடுத்து பாருங்கள், நோட்ஸ் எடுத்து பாருங்கள். கேபிட்டல் ரெசிப்டில் என்னென்ன இருக்குன்னா அதாவது மூலதன வரவு அதில் என்னென்ன இருக்குன்னா கடன்களை வசூல் பண்ணது இருந்துச்சு, முதலீட்டை விளக்குறது இருந்துச்சு, சேல் ஆஃப் அசட் இருந்துச்சு, வாங்கக்கூடிய கடன் இருந்துச்சா. இப்போ வாங்கக்கூடிய கடன் இப்போ கேபிட்டல் ரிசிப்டில் 4 பார்த்தோம். வாங்கக்கூடிய கடனும் அதுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ நம்ம எவ்வளோ வாங்கணும்னு நினச்சோம்? 3000 ரூபாய் நம்ம வாங்கணும்னு நினச்சோம். அப்போ நம்ம எவ்வளோ வாங்கணும், வாங்கக்கூடிய கடனுமே இந்த கேபிட்டல் ரெசிப்ட்டுக்குள்ளே இருக்குது. இந்த கேபிட்டல் ரெசிப்ட்ன்றது எதில் இருக்குது? டோட்டல் ரெசிப்ட்டுக்குள்ளே இருக்குது. அப்போ டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் டோட்டல் ரெசிப்ட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நான் எவ்வளோ வாங்கணுன்ற கடனும் அதுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ எனக்கு மொத்த செலவு வந்து எனக்கு 8000 ரூபாய் அப்படின்னா நான் வாங்கக்கூடிய கடனுமே அதுக்குள்ளே தான் இருக்குது. அப்போனா 5000 ரூபாய் எனக்கு இதுனா நான் 3000 ரூபாய் கடன் வாங்கணும் அப்படின்னாலும் அந்த 3000 ரூபாய் இதுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ 8000 மைனஸ் 8000 ஜீரோ. அப்போ எப்போயுமே வந்து இந்த பட்ஜெட் டெஃபிசிட் வந்து ஜீரோவாக தான் இருக்கும். இந்த இது வந்து உங்களுக்கு புரியுறதுக்காக சொன்னேன். இந்த வாங்கக்கூடிய கடன்லாம் உள்ளே இருக்கின்றது நீங்கள் தெளிவாக பார்க்குறது இந்த ஃபார்முலா மட்டும்தான்.
பட்ஜெட் டெஃபிசிட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் டோட்டல் ரெசிப்ட். அதாவது மொத்த செலவும் மொத்த வருமானம், செலவுலேருந்து மொத்த வருமானத்தை நான் கழிக்கிறது எனக்கு பட்ஜெட் டெஃபிசிட். உங்களுக்கு டெஃபிசிட்னால எக்ஸ்பெண்டிச்சர் தான் முன்னாடி வரும், ரெசிப்ட் வந்து பின்னாடி தான் வரும். ஸோ அதை தெளிவாக பார்த்து. அடுத்து வந்து ஃபிஸ்கல் டெஃபிசிட். ஃபிஸ்கல் டெஃபிசிட்ன்றது நிதி பற்றாக்குறை. இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து பட்ஜெட் டெஃபிசிட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் வாங்கக்கூடிய கடனும் சேர்ந்தே இருக்குது. அப்போ எந்தளவு வந்து நம்மளோட பட்ஜெட் இருக்குது, எந்தளவு நம்ம நாடு வந்து வெல்த்தாக இருக்குன்றது நம்மளுக்கு தெரியாது. அப்போது அந்த வாங்கக்கூடிய கடனை விட்டுட்டு கால்குலேட் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த ஃபிஸ்கல் டெஃபிசிட். இப்போ நம்மளுக்கு எவ்வளோ செலவு இருக்குது, மொத்தம் எவ்வளோ செலவு இருக்குது, அதில் நான் டெப்ட் கிரியேட்டிங் ரிசிப்ட், கடன் இல்லாத வருவாயை கழிச்சிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் கிடச்சிரும். இப்போ இந்த கடன் இல்லாத வருவாய் அப்படின்றது மொத்தமாக எல்லாமே வரும். ரெவன்யூ ரிசிப்ட்டும் சரி, கேபிட்டல் ரிசிப்ட்டும் சரி, ரெண்டுமே தான். நம்ம ரெவன்யூ ரிசிப்ட்டில் வருவாய் வரவில் என்னென்ன பார்த்தோம், மூலதன வரவில் என்னென்ன பார்த்தோமோ அது எல்லாமே சேர்ந்தது. இந்த கேபிட்டல் ரிசிப்ட்டில் கடனை தவிர்த்து, கடன் மட்டும் வராது, வாங்கக்கூடிய கடன் மட்டும் வராது. ஏன்னா நம்ம லாஸ்ட் பார்த்த அந்த பட்ஜெட் டெஃபிசிட்டில் கடனும் உள்ளே இருந்துச்சு. கேபிட்டல் ரிசிப்ட்டு ஃபுல்லாகவே டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் டோட்டல் ரிசிப்ட் அது பார்க்குறப்போ மொத்த இதில் மொத்த டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் டோட்டல் ரெசிப்ட் எல்லாத்தையும் கழிக்கிறோம். அந்த டோட்டல் ரெசிப்ட்டில் கடனும் சேர்ந்து தான் இருந்துச்சு. ஆனால் அதனால் நம்ம எந்தளவு நம்ம கடன் வாங்கணுன்றது தெரியாமே போயிடும், எவ்வளோ உண்மையில நம்ம செலவு பண்ணுறோன்றது தெரியாமல் போயிடும். வாங்கக்கூடிய கடனையுமே வந்து சேர்த்து நம்ம அதை கால்குலேட் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இதில் வந்து அதை மட்டும் நம்ம கழிக்கிறோம். அதான் ரெவன்யூ ரெசிப்ட்டு ஃபுல்லாக எடுத்துக்கிறோம், கேபிட்டல் ரெசிப்ட்டு எல்லாம் எடுத்துக்கிறோம், கடன் இல்லாத வருவாய் அந்த வாங்கக்கூடிய கடனை மட்டும் விட்டுருவோம், அதை மட்டும் விட்டுட்டு சேர்க்குறது. அப்போ டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மொத்த செலவில் அந்த கடன் இல்லாத வருவாயை விட்டுட்டு மற்றதை கழிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ கடன் வாங்கணும் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இப்போது முன்னாடி பார்த்ததா 10,000 ரூபாய் வந்து நம்மளுக்கு வந்து செலவு இருக்குது அப்படின்னா அதில் கடன் இல்லாத வருவாய் வந்து 8,000 ரூபாய் அப்படின்னா, கடன் இல்லாத வருவாய் 8,000 ரூபாய் அப்படின்னா, இப்போ இந்த மொத்த எக்ஸ்பெண்டிச்சரில் கடன் இல்லாத வருவாய், மொத்த செலவில் கடன் இல்லாத வருவாய் 8,000 ரூபாய் அப்படின்னா, இப்போ பேலன்ஸ் வந்து 2,000 இருக்குது. இந்த 2,000 தான் நம்ம கடன் வாங்கணும் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அப்போ எந்தளவு நம்ம கடன் வாங்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஃபிஸ்கல் டெஃபிசிட் வந்து யூஸ் பண்ணுறோம். இதை நீங்கள் ஃபார்முலா இதை மட்டும் பார்த்தா போதும். ஃபிஸ்கல் டெஃபிசிட் அப்படின்னா டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் கடன் இல்லாத வருவாயை வந்து கழிக்கிறது. இதுக்கு இன்னொரு ஃபார்முலாவும் இருக்குது, 2 ஃபார்முலா யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று இது, ரெண்டாவது வந்து ஃபிஸ்கல் டெஃபிசிட்டுக்கு வந்து அந்த பட்ஜெட் டெஃபிசிட்டில் இருந்து பாரோயிங்ஸை வந்து கூட்டுறது, வாங்கக்கூடிய கடனை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டாவது ஃபிஸ்கல் டெஃபிசிட்டில். இந்த 2 ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபிஸ்கல் டெஃபிசிட்டுக்கு ஃபஸ்ட்டு வந்து டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் நான் டெப்ட் கிரியேட்டிங் ரிசிப்ட், கடன் இல்லாத வருவாயை கழிக்கிறது. ரெண்டாவது ஃபிஸ்கல் டெஃபிசிட்டுக்கு வந்து அந்த பட்ஜெட் டெஃபிசிட், நம்ம முன்னாடி பார்த்த பட்ஜெட் டெஃபிசிட்லேருந்து கடன்களை மட்டும் கூட்டுறது. ஏன்னா பட்ஜெட் டெஃபிசிட் 0ன்னு பார்த்தோம், அப்போ நம்ம வாங்கக்கூடிய கடன் வந்து 2,000 அப்படின்றப்போ நம்மளுக்கு எவ்வளோ தெரிஞ்சிடும், 2,000 ரூபா கடன் வாங்கினா போதும்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த 2 ஃபார்முலா ஏன் இதை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம முன்னாடியே சொன்னதான் பட்ஜெட் டெஃபிசிட்டில் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் டோட்டல் ரெசிப்ட்னு வரும். இந்த டோட்டல் ரெசிப்ட்டுக்குள்ளே ரெவன்யூ ரெசிப்ட் வரும். ரெவன்யூ ரெசிப்ட்டுக்குள்ளே தான் கடன் இருக்குது, நம்ம எவ்வளோ வாங்கணுன்ற கடனும் இருக்குது. அதனால நம்ம அதை கால்குலேட் பண்ணுறப்போ நம்ம எவ்வளோ வாங்கணுன்ற கடனையும் சேர்த்து கால்குலேட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதனால தான் அதை விட்டுட்டு ஃபிஸ்கல் டெஃபிசிட்டில் நம்ம வாங்கக்கூடிய கடனை மட்டும் கழிச்சிடுறோம். இதில் வந்து ரெவன்யூ ரெசிப்ட்டில் இருக்கக்கூடிய எல்லாமே உள்ளே வந்துடும், கேபிட்டல் ரெசிப்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாமே உள்ளே வந்துடும், அந்த கடன் மட்டும் உள்ளே வராது. இதில் நீங்கள் ஃபார்முலாஸ் மட்டும் தெளிவாக பார்த்துக்கிட்டா போதும். ஸோ அடுத்து வந்து ரெவன்யூ டெஃபிசிட். ரெவன்யூ டெஃபிசிட் அப்படின்னா வருவாய் பற்றாக்குறை. ஸோ அப்போது ரெவன்யூ டெஃபிசிட் ஃபார்முலா என்னென்னா, ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் ரெவன்யூ ரெசிப்ட், அதாவது வருவாய் செலவு மைனஸ் வருவாய் வரவு அப்படின்னு பார்த்தோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரெவன்யூ டெஃபிசிட் அப்படின்றது எனக்கு செலவு அதிகமாக இருக்குது. எது வருவாய் வரவை விட நான் டெய்லி பண்ணக்கூடிய வந்து செலவு அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம பட்ஜெட்டெல்லாம் வந்து இது வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த நாடு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது ஃபார்முலா, இது இதெல்லாம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். பட் இது வந்து இதுக்கு மாற்றாக தான் வந்து மாற்றம் கிடையாது, புதுசாக தான் வந்து இந்த எஃபெக்டிவ் ரெவன்யூ டெஃபிசிட்ன்றது கொண்டு வந்தாங்க 2011. எதனால் அப்படின்னா, இப்போது வந்து ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் வந்து அதிகமாக இருக்குது, வருவாய் வரவை விட வருவாய் செலவு வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, அதாவது டெய்லியுமே நடத்துறதுக்கே அந்த நாடு வந்து ரொம்ப கஷ்டப்படுது, அவங்களோட அன்றாட வேலைகளை கொண்டு போகிறதுக்கே நிறைய கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னா அந்த நாடு வந்து மோசமான நாடு, நல்ல கடன் வாங்குறது கிடையாது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறது கிடையாது, மக்களுக்கு சம்பளம் போடுறதுக்கே நிறைய கடன் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி போச்சு அப்படின்னா அது நல்லா இருக்காது. இப்போ இந்த இடத்துல இது அதிகமாக இருந்தால் அப்படி தான் சொல்லுவாங்க. அப்போ ஏன் இப்படின்னு நம்ம பார்க்குறப்போ, நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஒரு விஷயங்களில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம கொடுக்கக்கூடிய செலவில்
இந்த ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் நம்ம வந்து மானியம்னு ஒன்று பார்த்துருப்போம். நம்ம லாஸ்ட் இதில் பார்க்குறப்போ முன்னாடி பார்த்தப்போ ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சருக்குள்ளே மானியம் பார்த்தோம். மானியம்ன்றது என்னென்னு அரசாங்கம் பண்ணக்கூடிய செலவு தான். அரசாங்கம் பண்ணக்கூடிய செலவு வந்து மானியம். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நிறைய மானியம் கொடுப்பாங்க அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுக்கு. இப்போது அந்த மானியம் வந்து அதிகமாக இருந்தாலுமே நம்ம செலவு அதிகமாக இருக்கும். அப்போது இந்த மானியம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லைப்ரரி கட்ட கொடுக்குறதோ, ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் கட்ட கொடுக்குறதோ, இப்போ ஆந்திர பிரதேஷ் கொடுத்தாங்க அமராவதி பில்டு பண்ணுறதுக்கு பல கோடி கணக்காக காசு கொடுத்தாங்க. இப்போ இது எல்லாமே வந்து ஒரு அசட்டை தான் உருவாக்குது. அவங்க கொடுக்கக்கூடிய இந்த மானியங்கள் எல்லாமே ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒரு அசட்டை உருவாக்குது. அசட்னா கேபிட்டல் அசட், மூலதன சொத்து, மூலதனத்தை உருவாக்குது. அப்போது இது வந்து இதுக்குள்ளேயே ஆட் ஆகிருக்கிறதுனால கூட நம்ம நிறைய மானியங்கள் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக இருக்கும். அப்போ இதை பார்த்துட்டு ரெவன்யூ டெஃபிசிட் வந்து கம்மியாக இருக்குது, அந்த நாடு வந்து ரொம்ப மோசமான நாடு, நிறைய கடன் வாங்குது அப்படின்னு கால்குலேட் பண்ணிடுவாங்கிறதுக்காக தான் இந்த ERD கொண்டு வந்தாங்க, எஃபெக்டிவ் ரெவன்யூ டெஃபிசிட். இது என்ன அப்படின்னா நான் கொடுக்கக்கூடிய இந்த ரெவன்யூ டெஃபிசிட், என்னுடைய ரெவன்யூ டெஃபிசிட்டில் நான் எந்தளவு மானியம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து அதோட மூலதன சொத்தை உருவாக்க கொடுக்குறேன், அந்த கொடுக்கக்கூடிய மானியம், அந்த மானியத்தை மட்டும் கழிச்சிட்டோம் அப்படின்னா எனக்கு உண்மையிலே நான் எந்தளவு கடன் வாங்குகிறேன், எந்தளவு என்னுடைய ரெவன்யூ இருக்குன்றதை நான் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இதில் நான் கொடுக்கக்கூடிய மானியம் அதிகமாக இருந்தாலுமே ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக இருக்கும். அப்போ ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக இருந்தால் அந்த நாடு என்ன சொல்லுவோம், ரொம்ப மோசமான நாடுன்னு சொல்லுவோம். ஏன்னா வரக்கூடிய வரவை விட வரவு செலவு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றப்போ அது மோசமான நாடுன்போம். ஆனால் அந்த ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சருக்குள்ளே தான் மானியமும் உள்ளே இருக்கிறதுனால அப்போ பல கோடி கணக்காக ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து நிறைய டெவலப்மெண்ட்டு கொடுக்குற அந்த சப்சிடிஸ் கிராண்ட்ஸ் எல்லாமே வந்து இதில் சேர்ந்துருக்கு. அப்போது அதை மட்டும் நம்ம கழிச்சிட்டு பார்த்தோம் அப்படின்னா உண்மையிலே எந்தளவு வருமானம் இருக்குது, எந்தளவு செலவு இருக்குன்னு கால்குலேட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ERD கொண்டு வந்தாங்க. எஃபெக்டிவ் ரெவன்யூ டெஃபிசிட்டில் வந்து கிராண்ட்ஸை கழிப்பாங்க. இதுதான் ரெவன்யூ டெஃபிசிட், எஃபெக்டிவ் ரெவன்யூ டெஃபிசிட். அடுத்து வந்து பிரைமரி டெஃபிசிட், ரொம்ப முக்கியமானது, முதன்மை பற்றாக்குறைன்னு சொல்லுவோம். இதில் என்ன செய்வோம்னா ஃபிஸ்கல் டெஃபிசிட்லேருந்து இன்ட்ரெஸ்ட்டை கழிப்போம். இப்போ ஃபிஸ்கல் டெஃபிசிட்ன்றது எதுக்கு கால்குலேட் பண்ணுறோம், உண்மையிலே வந்து எந்தளவு நம்மளுக்கு செலவு இருக்குது. நம்ம ஃபிஸ்கல் டெஃபிசிட் பார்க்குறப்போ கடனை மட்டும் கழிச்சிருவோம், வாங்கக்கூடிய கடனை மட்டும் கழிச்சிருவோம். இப்போ வாங்கக்கூடிய அந்த இதை கால்குலேட் பண்ணிட்டு கடன் உண்மையிலே வந்து எனக்கு 3000 ரூபா தான் கடன் தேவைப்படுது அப்படின்றத என்னால் கால்குலேட் பண்ண முடியும். எதில் ஃபிஸ்கல் டெஃபிசிட்டில். இப்போ நான் அந்த வாங்கக்கூடிய கடனை கம்ப்ளீட்டாக வந்து நான் அரசாங்கம் வந்து வாங்கக்கூடிய கடன் எடுத்துக்கிட்டேன். இப்போ 3000 ரூபா நான் கடன் வாங்குறேன் அப்படின்றத நான் ஃபிஸ்கல் டெஃபிசிட்டில் கண்டுபிடிப்பேன். அந்த ஃபிஸ்கல் டெஃபிசிட்டில் வாங்கக்கூடிய அந்த 3000ஐயுமே நான் மக்களுக்கு தான் செலவு பண்ணுறேன்னா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஏன்னா நான் முன்னாடி வாங்கியிருப்பேன், போன வருஷம் வாங்கியிருக்க கடனுக்கு வட்டி வேற கட்டிக்கிட்டு இருக்கணும். ஏன்னா அரசாங்கம் நிறைய கடன் வாங்கியிருக்கோம், அந்த கடனுக்கு வட்டி கட்டணும். அப்போ இந்த வாங்கக்கூடிய கடனில் தான் நான் என்ன செய்வேன்னா வட்டியும் கட்டிகிட்டு இருப்பேன். இப்போ 1000 ரூபா நான் வட்டி கட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த 3000 ரூபா வாங்கக்கூடிய கடனில் தான் 1000 ரூபா வட்டி கட்டிகிட்டு இருப்பேன். மீதி 2000 தான் என்ன செய்வேன்னா நான் உண்மையிலே வந்து பொருளாதாரத்துக்கு, மக்களோட முன்னேற்றத்துக்கு செலவு பண்ணுவேன். அப்போ அதுதான் வந்து பிரைமரி டெஃபிசிட். நான் வாங்கக்கூடிய அந்த ஃபிஸ்கல் டெஃபிசிட்டில் எனக்கு எவ்வளோ பணம் வருது, அப்போ கடனாக நான் உண்மையிலே ஆக்சுவலாக எனக்கு எவ்வளோ கடன் தேவைப்படுதுன்னு கால்குலேட் பண்ணுறது ஃபிஸ்கல் டெஃபிசிட். இப்போ 3000 ரூபா எனக்கு கடன் தேவைப்படுதுன்னா அதில் நான் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக கட்டிகிட்டு இருக்கேன், வருஷம் எவ்வளோ வந்து நான் மற்ற கவர்மெண்ட்டுக்கு நான் வாங்கக்கூடிய கடனுக்கு, முன்னாடி வாங்கக்கூடிய கடனுக்கு எவ்வளோ வட்டி கட்டிகிட்டு இருக்கேன், அந்த வட்டியை நான் கழிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு உண்மையிலே எவ்வளோ பற்றாக்குறை இருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சிடும். உண்மையிலே வந்து என்னோடய நாட்டோட எக்ஸ்பெண்டிச்சருக்கு உண்மையிலே எவ்வளோ பற்றாக்குறை இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த முதன்மை பற்றாக்குறை, ப்ரைமரி டெஃபிசிட்னு சொல்கிறோம். இப்போ நம்ம பார்த்ததில் இந்த 4 தான் ரொம்ப முக்கியம். 5 பார்த்துருக்கோம். எந்த 4 முக்கியம்னா பட்ஜெட் டெஃபிசிட், ஃபஸ்ட்டு பார்த்த பட்ஜெட் டெஃபிசிட், 2வது பார்த்த ஃபிஸ்கல் டெஃபிசிட், 3வது பார்த்த ரெவன்யூ டெஃபிசிட், இப்போ 4வது இந்த ப்ரைமரி டெஃபிசிட். இந்த 4 வச்சு தான் லாஸ்ட் இயர் 2025 UPSC கொஷினில் இந்த 4 வச்சு 2 கொஷின் அடுத்தடுத்து வந்துச்சு. ஒரே கொஷினாக அடுத்தடுத்து ஒரே மாடலில் வந்துச்சு. ஸோ எப்படி கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் எடுத்து கொஷின் எடுத்து பாருங்கள், அவங்களே சால்வ் பண்ணிட்டாங்க. அவங்க கொஷின் கொடுத்துருந்தாங்க. எந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா ரெவன்யூ ரெசிப்ட் வந்து 3000, கேபிட்டல் ரெசிப்ட் வந்து 2000, நான் கட்டக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வந்து 1000 ரூபாய். இந்த மாதிரி அவங்களே ஒரு வேல்யூ கொடுத்துட்டு, கொஷினில் வேல்யூ கொடுத்துட்டு அவங்களே சால்வ் பண்ணியிருந்தாங்க. சால்வும் பண்ணிட்டாங்க. ப்ரைமரி டெஃபிசிட்டோட வேல்யூ வந்து 2250 ரூபாய். அதே மாதிரி பட்ஜெட் டெஃபிசிட்டோட வேல்யூ வந்து 7000 ரூபாய். இந்த மாதிரி கொடுத்துட்டு கீழே வந்து 1 2 3 சரி, இந்த மாதிரி 2 சம் கேட்டிருந்தாங்க. அப்போது சம்மா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எக்கனாமிக்ஸில். இப்போ UPSCயில் இது நம்ம அடுத்து TNPSCயில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதனால் இந்த 4ஓட ஃபார்முலாஸை மட்டும் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஃபார்முலாஸ் தெரிஞ்சால் இது முடிச்சிடலாம்.
இப்போ 5வது அந்த மானிட்டைஸ்டு டெஃபிசிட் இருக்குது. இது என்னன்னு இன்னொரு டாபிக் பார்க்குறப்போ நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த மாதிரி கடன் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். இவ்வளோ நாள் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக இருக்கும், ரெசிப்ட் கம்மியாக இருக்குன்னு பார்த்தோம். அதுக்கு கண்டிப்பாக கடன் வாங்கணும்னு பார்த்தோம். அப்போ அந்த கடன் எந்தளவு வாங்கணும், இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் பார்த்தாச்சு. இப்போ அந்த கடனை வந்து கவர்மெண்ட் எங்கே வாங்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 3 ப்ராசஸ் தான். ஒன்று உள்நாட்டுக்குள்ளே வாங்குவாங்க, இல்லை வெளிநாட்டுக்குள்ளே வாங்குவாங்க, இல்லை ஆர்பிஐட்ட வாங்குவாங்க. இப்போ இந்த உள்நாட்டு கடன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உள்நாட்டு கடனை நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்து தான் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் பாண்டு நிறையா இருக்கும். அதை தனிநபர்கிட்டையோ இல்லை பேங்க்குக்கிட்டேயோ விற்று இந்த மாதிரி வாங்கிடுவாங்க. இந்த உள்நாட்டு கடனால் வந்து பார்த்தோம்னா என்ன ஒரு ப்ராப்ளம் ஏற்படும் அப்படின்னா, க்ரௌட் அவுட் எஃபெக்ட் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் வந்து ஏற்படுது. க்ரௌட் எஃபெக்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 10,000 கோடி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தேவைப்படுது. இப்போ அந்த 10,000 கோடிக்கான ஒரு பாண்டு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. முன்னாடியே சொன்னேன், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் பாண்டை ரிலீஸ் பண்ணி தான் வாங்குவாங்க. இப்போ 1 லட்ச ரூபாயில் 10,000 கோடிக்கான ஒரு கடன் தேவைப்படுது அப்படின்னா 10,000 கோடி பாண்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ 10,000 கோடி பாண்ட் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா பேங்க் என்ன செய்யும், ஒரு பர்சன், ஒரு பிஸ்னஸ் மேன் வந்து ஒரு 5,000 கோடி கேட்குறாரு, இன்னொரு பிஸ்னஸ் மேன் வந்து ஒரு 3,000 கோடி கேட்குறாரு, இன்னொருத்தர் 2,000 கோடி கேட்குறாரு. இந்த மாதிரி கொஞ்சம் சில்லறையாகவே ஒரு 10,000 கோடிக்கு பெரிய பிஸ்னஸ் மேன்ஸ் வந்து கேட்குறாங்க. இப்போது இந்த 10,000 கோடி பேங்க் கிட்ட இருக்கக்கூடிய அந்த பணத்தை கவர்மெண்ட் கிட்ட கொடுக்குமா, இல்லை ப்ரைவேட் கிட்ட, அந்த இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் கிட்ட கொடுக்குமான்னு கேட்டால் கவர்மெண்ட் கிட்ட தான் கொடுக்கும். ஏன்னா அரசாங்கம் வந்து அந்த கடனை திருப்பி கொடுத்துடும். ஏன்னா அரசாங்கம் கொடுக்கல அப்படின்னா அரசாங்கத்துக்கு மக்கள் கிட்ட வந்து நம்பிக்கை இருக்காது, ஒரு அவமதிப்பு ஏற்பட்டுரும். அதனால கவர்மெண்ட் கடன் கேட்டால் கண்டிப்பாக கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துரும். இப்போ இந்த 10,000 கோடி கவர்மெண்ட் கிட்ட கொடுக்குறப்போ இப்போ இந்த கேட்ட பிஸ்னஸ் மேன்ஸுக்கு எல்லாத்துக்குமே என்ன இருக்காது, பணம் கிடைக்காது. அப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னா, பணம் இல்லாமல் என்ன செய்வாங்க, பிஸ்னஸை விட்டு வெளியில் போயிடுவாங்க. இதுதான் க்ரௌட் அவுட் எஃபெக்ட் அப்படின்போம். இப்போ இந்த மாதிரிக்க அரசாங்கமே வந்து சந்தையில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் ஆஃப்லாம் கடனாகவே அரசாங்கமே கடனாக வாங்கிருச்சுன்னா ப்ரைவேட்டுக்குலாம் அவங்களுக்கு கடன் கிடைக்காது. அப்போ உள்நாட்டு கடன் எல்லாமே கவர்மெண்ட்டே வந்து கன்சியூம் பண்ணிடுச்சுன்னா வேறு யாருக்குமே வந்து போய் கடன் கிடைக்காது. அதனால் உங்கள் பிஸ்னஸை விட்டு வெளியில் போகிறத வந்து க்ரௌட் எஃபெக்ட்னு சொல்கிறோம். இப்போ இந்த மாதிரி பொதுக்கடன் வந்து அதிகமாக வந்து கவர்மெண்ட் வந்து உள்நாட்டுக்குள்ளே நிறைய கடன் வாங்குறதுனால இந்த க்ரௌட் அவுட் எஃபெக்ட் வந்து ஏற்படுதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது ஒன்று. 2வது வெளிநாட்டு கடன். வெளிநாட்டு கடன்றது நம்மளுக்கு டாலராக தான் உள்ளே வரும். ஸோ இப்போ வெளிநாட்டு கடன், அப்போ வெளிநாட்டு கடன்னா நிறைய வேர்ல்டு பேங்க்கில் வாங்குறது, நிறைய நிறுவனங்கள் கிட்ட வாங்குறது, ஃபாரின் கண்ட்ரிஸ் கிட்ட வாங்குறது சொல்கிறோம். இதில் என்ன ப்ராப்ளம் ஏற்படுது அப்படின்னா, டாலரோட மதிப்பும் ரூபாயோட மதிப்பும் நம்மளுக்கு ஒரே மாதிரி இருக்காது, அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும். அப்போது டாலரோட மதிப்பு வந்து நம்மளுக்கு கூட கட்டக்கூடிய பணமும் அதிகமாகிட்டே இருக்கும். அந்த மார்க்கெட்டில் அப்போது டாலரோட மதிப்பு ரூபாய்க்கு என்னவாக இருக்கோ அதுதான் அந்த இடத்துல ஈக்குவல் ஆகும். ஆனால் இதில் இன்னும் ரிஸ்க் என்னன்னா, நம்ம இன்ட்ரெஸ்ட்டும் மாறாது, நம்ம கட்டக்கூடிய பிரின்சிபலும் வாங்கக்கூடிய அமௌண்ட்டும் மாறும். அதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய இஷ்யூன்னு சொல்கிறோம். 3வது வந்து ஆர்பிஐ கிட்ட வந்து 2 விதமாக பணம் வாங்குறாங்க. ஒன்று வந்து WMA ஸ்கீமுன்னு ஒன்று இருக்குது. இது மூலியமாக தான் வந்து ஆர்பிஐ கிட்ட வந்து பணம் வாங்குறாங்க. இது எப்பப்போலாம் கவர்மெண்ட்டுக்கு வந்து தேவைப்படுதோ இந்த ஸ்கீம் யூஸ் பண்ணி ஃபண்டு வாங்கிடுவாங்க. 2வது வந்து புதுசாக வந்து பணம் அச்சிட சொல்லுவாங்க. இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து உள்நாட்டுக்கிட்டையும் கேட்டுருச்சு, கடன் கிடையாது, ஃபாரின்லேயும் கடன் கிடையாது, WMA ஸ்கீம் மூலியமாகவும் கடன் கிடையாது. எந்த விதத்துலையுமே அரசாங்கத்துக்கு பணம் கிடைக்கல அப்படின்னா அந்த டைம் ஆர்பிஐயை புதுசாக வந்து பணம் அச்சிட சொல்லுவாங்க. அந்த புதுசாக பணம் அச்சிட்டு வாங்குறதா வந்து 2வது ப்ராசஸ். இப்போ நம்ம முன்னாடி நான் சொன்னேன் மானிட்டைஸ்டு டெஃபிசிட்னு ஒன்று, நான் அதை அடுத்து நான் சொல்கிறேன் அப்படின்றது அதுதான். இந்த மானிட்டைஸ்டு டெஃபிசிட் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம முன்னாடி பார்த்தது இந்த புதுசாக பணம் அச்சிடுறது மூலியமாக எந்த அளவு பணம் உள்ளே வந்திருக்கோ அதை வந்து அதில் கழிச்சிடுறது. உண்மையில் நீ எவ்வளோ கடன் வாங்கியிருக்க அதை எல்லாத்தையும் நான் கால்குலேட் பண்ணுறப்போ இந்த மாதிரி ஆர்பிஐட்ட சொல்லி நீ ஏதாவது புதுசாக பணம் அச்சிட்ருக்கு அப்படின்னா அதை எப்படி நீ ஈக்குவல் பண்ண முடியும். இப்போ அதை மட்டும் நான் விட்டுட்டு பார்க்குறதா வந்து மானிட்டைஸ்டு டெஃபிசிட் பார்க்குறோம். இந்த ப்ராசஸில் தான் வந்து கவர்மெண்ட் வந்து கடன் வாங்குறாங்க. இப்போ பட்ஜெட்டோட ப்ராசஸ் பார்க்க போகிறோம். பட்ஜெட்டோட ப்ராசஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பார்க்குறது உங்களுக்கு இதாக இருக்கும். லாஸ்ட் இயர் 2025 குரூப் 1ல் வந்து இதிலிருந்து கொஷின் வந்துச்சு. இதை அரேஞ்ச் பண்ண சொல்லி கொஷின் கேட்டிருந்தாங்க லாஸ்ட் இயர் குரூப் 1ல். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். இப்போ பட்ஜெட் ப்ராசஸ் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி பட்ஜெட் வந்து நவம்பர் மாதமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எந்தெந்த துறைக்கு எவ்வளோ தேவைப்படுது, எந்தெந்த அளவு செலவு தேவைப்படுதுன்றதை நவம்பர் மாதமே ஒவ்வொரு மினிஸ்ட்ரியிலேருந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் February 1st வீக் தான் வந்து அதை வந்து குடியரசுத் தலைவர் சார்பாக ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து நம்மளுக்கு தாக்கல் பண்ணுவான்னு பார்த்தோம். இப்போ ஃபஸ்ட்டு தாக்கல் பண்ணுறாங்க, ப்ரெசன்டேஷன் பண்ணுவாங்க. இப்போ ப்ரெசன்டேஷன் வந்து ஃபஸ்ட்டு வீக் வந்து February 1 இது பண்ணுறாங்கன்னா அதுக்கப்புறம் 1 வீக் வந்து டிஸ்கஷன் நடக்கும். பட்ஜெட் மீது ஜென்ரலாக டிஸ்கஷன் நடக்கும், என்னென்ன நடக்குது அப்படின்ட்டு. இந்த ஜென்ரல் டிஸ்கஷன் முடிச்சு 1 மந்த்து கேப் ஆயிரும், 1 மாதம் வந்து கேப் விட்டுருவாங்க. இப்போ இந்த February 2nd வீக் நடக்குது அப்படின்னா அந்த 1 வீக் கேப்பில் வந்து இந்த குழுக்கள் இருப்பாங்க. அதாவது மொத்தம் வந்து 24 குழுக்கள் இருக்குது பார்லிமெண்ட்டில். இந்த 24 குழுக்களையே இந்த மெம்பர்ஸ் தான், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ஸ் தான் வந்து லோக்சபா ராஜ்யசபா மெம்பர்ஸ் தான் இதில் மெம்பராக இருப்பாங்க. இதில் மொத்தம் வந்து நம்ம ஒரு 300 மேற்பட்ட துறைகள் வந்து நம்ம இந்தியாவில் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் சேர்த்து 24 குழுக்கள் இருக்கும். இப்போ உமன்,
கடன், எஜுகேஷன் எல்லாம் லிங்க் ஆகி குழுக்கள் இருக்கும். இப்போ இந்த குழுக்கள் வந்து இந்த பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் ஆய்வு செய்வாங்க. இப்போ வந்து ஃபினான்ஸ் ஹைவே டிபார்ட்மெண்ட் இவ்வளோ பணம் கேட்டிருக்காங்க அப்படின்னா இது அவங்களுக்கு இவ்வளோ தேவையா அப்படின்றத எல்லாத்தையுமே இவங்க ஆய்வு செஞ்சுட்டு இவங்க ஒரு எஸ்டிமேட் போட்டு அடுத்து வந்து பார்லிமெண்ட்டில் சரண்டர் பண்ணுவாங்க. இது கண்ட்ரோல் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, சும்மா ஒரு எஸ்டிமேட்டுக்காக. இப்போ இவங்களோட இந்த எஸ்டிமேட்டும் சேர்த்து ப்ரெசென்ட் பண்ண அந்த பட்ஜெட் ரெண்டுமே சேர்த்து தான் அடுத்து டிஸ்கஷன் போகும். அதுக்கப்புறம் இல்லை ஓட்டெடுப்பு நடக்கும். இல்லை நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான் நம்மளுக்கு குழப்பிட்டே இருக்கும். இந்த 2 இடம் தான் குழப்பம். ஃபஸ்ட்டு எந்த பில் பாஸ் ஆகும், ரெண்டாவது எந்த பில் பாஸ் ஆகும். ஃபஸ்ட்டு பாஸ் ஆகிறது அப்ரோப்ரியேஷன் பில்லு, ரெண்டாவது பாஸ் ஆகிறது ஃபினான்ஸ் பில். அதாவது அப்ரோப்ரியேஷன் பில் அப்படின்றது ஒதுக்கீட்டு மசோதா, செலவுன்றது. நம்ம பட்ஜெட் வந்து எவ்வளோ நம்மளுக்கு வருமானம் வருது, எந்த அளவு நம்ம செலவு பண்ணணும். அப்போ அந்த செலவு பண்ணக்கூடிய எல்லாத்தையும் தான் ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் ஃபினான்ஸ் பில் பாஸ் ஆகும். ஃபினான்ஸ் பில்ன்றது நிதி மசோதா, வருமானம் சம்பந்தமான, அதாவது எப்படிலாம் வருவாய் வரப்போகுது அந்த வருவாய் சம்மந்தமானது. இதுதான் வந்து பட்ஜெட்டோட ப்ராசஸ். இது ரொம்ப முக்கியம். 6 ஸ்டேஜஸ் சொல்லுவாங்க. இல்லை அடிக்கடி கேட்டிருக்காங்க 3வது ஸ்டேஜ் என்ன, 4வது ஸ்டேஜ் என்னன்னே தனியாகவே கேட்பாங்க. அதனால் இந்த 6 ஸ்டேஜஸ் வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க. இப்போ FRBM ஆக்ட் 2003 கொண்டு வந்திருந்தாங்க. ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்னு சொல்லுவோம். இது எதுக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னா அந்த நிதி பற்றாக்குறை, நம்ம ஃபிஸ்கல் டிஃபிசிட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான். நம்ம நிறைய கடன் வாங்கிட்டு இருக்கோம். எந்தளவு நம்ம கடன் வாங்கணும், நம்ம இஷ்டத்துக்கு கடன் வாங்கிட்டே இருக்கக்கூடாது, எந்தளவு கடன் வாங்கணுன்றதை ஒழுங்குபடுத்துறதுக்காக தான் இந்த FRBM ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அந்த வருஷம் வாங்கக்கூடிய கடன் வந்து நம்ம நாட்டோட GDPயில் 3% அந்தளவு தான் கடன் வாங்கணும். அதுதான் நம்மளோட டார்கெட்டாக 2009 இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி ரெவன்யூ டெஃபிசிட்டை வந்து 0% ஆக்கணும். இதுதான் உங்களோட டார்கெட்டாக இருந்துச்சு. ஆனால் இப்போ வரைக்கும் இதை அச்சீவ் பண்ண முடியல. இப்போ தான் நம்ம 3.4 கிட்டே வந்திருக்கோம். 2026 ஆச்சு. ஆனால் இதில் ஏன் இந்த ஸ்கீம் வந்து ஒரு லேக் ஆச்சு அப்படின்னா இதில் ஒரு விஷயம் கொண்டு வந்தாங்க. நம்ம தேவைப்படுறப்ப இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்ற மாதிரி ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. ஏன்னா இடையில பேண்டமிக்லாம் வந்ததுனால நிறைய கடன் வாங்க வேண்டியிருந்துச்சு பேண்டமிக் டைமில். ஏன்னா அப்போ வருவாய் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு, செலவு அதிகமாக இருந்துச்சு. அப்போ நிறைய கடன் வாங்க வேண்டியாச்சு. இந்த மாதிரி எமர்ஜென்சி பீரியடில் நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இதில் முன்னாடியே சொல்லியிருந்திருப்பாங்க. அதனால் இந்த ஸ்கீம் வந்து ஒரு டிராபேக் ஆயிடுச்சு. ஆனால் இந்த ஸ்கீம் தான் இப்போ வரைக்கும் இந்த டார்கெட்லாம் நோக்கி போயிட்டுருக்கோம். இந்த FRBM ரிவ்யூ பண்ணுறதுக்காக ஒரு கமிட்டி போட்டாங்க 2016 NK சிங் தலைமையில். ஸோ NK சிங் தலைமையில் வந்து 2016 FRBM ரிவ்யூ கமிட்டின்னு போட்டாங்க. இந்த ரிவ்யூ கமிட்டி என்ன சொல்லுச்சுன்னா இதுக்கு பதிலாக இந்த FDக்கு பதிலாக டெப்ட் டு GDP ரேஷியோன்னு ஒன்று அறிமுகப்படுத்த சொல்லியிருப்பாங்க. மொத்த கடன் GDP விகிதம். அதாவது இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா இந்த ஃபிஸ்கல் டிஃபிசிட் இந்த FRBM ஆக்ட் படி அந்த வருஷம் வாங்கின கடன், இப்போ இந்த வருஷம் வாங்கக்கூடிய இப்போ 2025-26 இருக்குன்னா இதில் வாங்கக்கூடிய கடன் வந்து 3% தாண்டக்கூடாது GDPன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த FRBM ரிவ்யூ கமிட்டி ஆக்டோட இந்த டெப்ட் டு GDP ரேஷியோ என்னன்னா இதுவரை வாங்கின மொத்த கடனுக்கு கால்குலேட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அப்போ தான் அது நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் 2021 ஒரு 1000 ரூபா கடன் வாங்கியிருக்கோம், 22 ஒரு 2000 ரூபா வாங்கியிருக்கோம், 2023 ஒரு 5000 ரூபா வாங்கியிருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி இது வரைக்கும் வாங்கின மொத்த கடனை ஆட் பண்ணி அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கள், அதுக்கு இவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் டார்கெட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2030-31 50 ±1%. அதான் வருஷம் இனிமேல் ஒரு சதவீதம் குறைச்சிக்கிட்டே வந்து இந்த ஏரியாவில் ஃபிக்ஸ் பண்ணணும், 50% ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. இந்த வருஷம் 25-26 இந்த நிதியாண்டில் வந்து பட்ஜெட்டில் எவ்வளோ இருக்குன்னா 56.1% வந்து இந்த டெப்ட் டு GDP ரேஷியோ வந்து இருக்குது. ஸோ இதுதான் வந்து FRBM ஆக்ட். அதை ரிவ்யூ பண்ணுறதுக்காக போடப்பட்ட கமிட்டி. ஓகே, இப்போ லாஸ்ட்டாக வந்து ஒரு கோ த்ரூ போயிடலாம். ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்னா ஃபிஸ்கல் அப்படின்றது கிரேக் வேர்டு, கூடைன்னு பார்த்தோம். இப்போ ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்றது பொருளாதார மந்த நிலையோ இல்லை வேலை இல்லாமல் இருக்கிறப்போ, வேலையின்மை அதிகமாக இருக்கிறப்போ இந்த வரவு செலவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு டூல். இல்லை விரிவாக்க நிதி கொள்கை, சுருக்கப்பட்ட நிதி கொள்கை பார்த்தோம். அதில் நம்ம வரியை ஏற்றணுமா குறைக்கணுமா, அரசாங்கத்தோட செலவை ஏற்றணுமா குறைக்கணுமா அப்படின்றத நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. இதை தாண்டி நிதிக்குள்ளோட நோக்கங்களும் குறிக்கோள்களும் உங்களுக்கு 12th புக்கில் பாயிண்ட்ஸ் இருக்கும், 12th எக்கனாமிக்ஸ் புக்கில் இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வரக்கூடிய வரவை 2ஆக பிரிக்கிறோம். வருவாய் வரவு, மூலதன வரவு அப்படின்றது. இந்த வருவாய் வரவுக்கும் வருவாய் வரவு, மூலதன வரவு, வருவாய் செலவு, மூலதன செலவும் 2 கேட்டகரியாக பிரிக்கிறோம். இந்த வருவாய்க்கும் மூலதனத்துக்கும் ஒரே டிஃப்ரென்ஸ் தான் சொன்னேன். ஒரு அசட்டையோ ஒரு லியாபிலிட்டியோ ஒரு சொத்தையோ ஒரு பொறுப்பையோ உருவாக்குச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம மூலதனத்தை கீழே கொண்டு வரணும். அது மூலியமாக எனக்கு பணம் வந்துச்சு அப்படின்னா அது மூலதன வரவு, பணம் என்னை விட்டு போச்சு அப்படின்னா அது மூலதன செலவு அப்படின்னு சொன்னோம். இது என்னென்னா இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா 2017 வரைக்கவே எப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த வருவாய் செலவையும் மூலதன செலவுமே 2ஆக பிரிச்சிருந்தாங்க. ஒன்று திட்டம் சார்ந்த, இன்னொன்று வந்து திட்டம் சாராத அப்படின்னு 2ஆக பிரிச்சிருந்தாங்க. இது இப்போ கிடையாது. இந்த திட்டம் சாராத நிப்பாட்டிட்டாங்க. ஏன் நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் 2017 வந்து நம்ம 5ஆம் திட்டத்தை வந்து நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். கடைசி 12வது 5ஆம் திட்டத்தை.
இது வந்து எதை அடிப்படையில் பிரிச்சிருந்தாங்கன்னா 5 ஆண்டு திட்டத்துக்கு ஒதுக்கப்பட்ட செலவுகளாக இருந்துச்சு அப்படின்னா அது திட்டம் சார்ந்த செலவுகளையும், 5ஆம் திட்டத்துக்கு உள்ளே வராத திட்டம் சாராத செலவுகளையும் சொன்னோம். இதை கேன்சல் பண்ண ரெக்கமெண்ட் பண்ணது யாருன்னா ரங்கராஜனோட கமிட்டி தான் வந்து இந்த விஷயத்தை வந்து கேன்சல் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ இது நான் அந்த இடத்துல சொல்லலை, இதை நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து வருவாய் செலவு மூலதன செலவை 2ஆக பிரிச்சுருப்பாங்க. உங்களோட ஸ்கூல் புக்கில் இப்போ வரைக்கவே திட்டம் சார்ந்த செலவு திட்டம் சார்ந்த செலவு தான் பிரித்து வச்சுருக்காங்க. இப்போ வரைக்கும் அதை மாற்றலை, பட் நீங்கள் மாற்றிக்கோங்க. 2017 இது முடிஞ்சு போச்சு. இது வரும். அப்போ நம்ம வருவாய் வரவில் என்னென்ன வரும், வருவாய் செலவில் என்னென்ன வரும், மூலதன வரவில் என்னென்ன வரும், மூலதன செலவில் என்னென்ன வரும், அதை தெளிவாக பார்த்துக்கோங்க. அதை மனப்பாடம் பண்ணாதீங்க. நான் சொன்ன ஒரு விஷயம் தான், அது சொத்தையோ பொறுப்பையோ உருவாக்குதா இல்லை டே டு டே பேசிஸில் போதா. ஏன்னா இங்கே பார்த்து நம்ம எக்ஸாம்பிள்ஸ் தான் அவங்க கொடுக்கணும்னு தேவை கிடையாது. அவங்க எதுவாக வேணாலும் கொடுக்கலாம். நீங்கள் பொறுமையாக வாசித்து கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, கீழ்காண்பனவற்றுள் எது வந்து வருவாய் வரவில் வராது, எது வருவாய் செலவில் வராது, எது வந்து மூலதன வரவில் வரும், எது மூலதன செலவில் பொருந்தாதது, இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இதில் வரும் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில். அப்படின்றப்போ அது என்னன்றதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுட்டா போதும். சொத்தையும் பொறுப்பையும் உருவாக்குச்சு அப்படின்னா அது மூலதனம். அதை மட்டும் தெளிவாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நம்ம அதை கீழே பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பட்ஜெட்டோட டைப்ஸ் பார்க்குறப்போ பற்றாக்குறை பட்ஜெட் பற்றி நிறையா பார்த்தோம். அதில் பட்ஜெட் டெஃபிசிட்னா என்ன, ப்ரைமரி டெஃபிசிட்னா என்ன, ஃபிஸ்கல் டெஃபிசிட்னா என்ன, ரெவன்யூ டெஃபிசிட்னா என்ன, அதுக்கான ஃபார்முலாஸ் என்ன, அதை மட்டும் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஃபைனலாக வந்து FRBM ஆக்ட் பற்றி பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸஸ் வந்து உங்களுக்கு நம்ம ஆரம்பித்ததே வந்து நிறைய பேர் வெளி மாவட்டங்கள்லேருந்து எங்களுக்கு தொடர்ச்சியாக கேட்டனால தான் இந்த யூடியூப்பில் வந்து ஒரு கிளாஸஸ் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். இங்கே எடுக்கக்கூடிய எல்லாருமே வந்து அரசு அலுவலர்கள் தான். எல்லாருமே நான் உட்பட அனைவருமே அரசு அலுவலர்கள் தான். அதுபோல் கரண்ட்டில் படிச்சுட்ருக்கிறவங்க, ஒரு ஜாப்பில் இருந்து அடுத்த ஜாபுக்காக படிச்சுட்ருக்கோங்க. அதனால் அதை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. மதுரையில் வந்து நம்ம சென்டர் ஒன்று இருக்குது. ராமநாதபுரத்தில் தரைக்குடி மாவட்டத்தில் தரைக்குடி கிராமத்தில் கமுதிக்கிட்ட ஒரு சென்டர் இருக்குது. ஸோ ஆஃப்லைனில் நியர்பையில் இருக்கிறவங்க ஆஃப்லைன் செஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. மீதி எல்லாருமே ஆன்லைனில் டெஸ்ட் போட்டு மார்க் வந்து நம்மளுக்கு தெரிவிச்சுக்கோங்க. மேலப்படி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறோம். நன்றி.